அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. இப்ப அடுத்த கிளாஸ் பெரிய குட்டீஸ்க்கான கிளாஸ். ஓகே. ஆமா, அது ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? புவனேஸ்வரி அம்மா, இறைவணக்கம் வணக்கம் நீங்களே பாடிடுங்க. ஓகேங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். அழுத்தமேனும் புந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளை நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பரமானந்தம். குரு வணக்கம். அருவுருவாம் அகத்ததனை விளக்கி வாழ்வில் அல்லல் களைந்து அமைதி பெற்று மக்கள் உய்ய கருவிளக்கி மனவளத்தை பெருக்கி காக்கும் கலையதனை கவி மூலம் வீரி துரைத்து திருமூலேர் வள்ளுவனார் ராமலிங்கு திருவருளார் மணிமொழியார் தாயுமானார் திருநோக்க பயன் விளக்கி உலகம் உய்ய தீரரமாம் அருத்தொண்டில் பங்கு கொள்வோம் திருநோக்கு பயன் விளக்கி உலகம் உய்ய தீரரமாம் அருத்தொண்டில் பங்கு கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பெரிய குட்டீஸ் எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? குட். ஒரு 4 பேர் தான் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. வீடு பேக்ரவுண்ட் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஓகேவா? நம்ம அது ஒரு யோசனை வந்துடும், நம்ம வீடு இப்படி இருக்கே. சரியா? உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும், நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றேன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை டச் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணாலும் நல்லதுதான். ஓகே, குட் குட். யாரு? விஷாகன், ஜனாத், என்எஸ்டி அட் ஈஸ்ட் கேகேன்னு ஒன்று போட்டிருக்கீங்க. ஸ்ரீஹரிணி, ஓகே, ஸ்ரீ சாரதா, ஸ்ரீ ரித்திகா, நிதின், ஓகே, ரதி. ரதிட்டு என்ன குட்டி பையன் இருக்காரு? ஓகே, அவர் பெரிய பையன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சாரதா ராஜாராம், ஸ்ரீ நிவேதா, அப்போ தனுஷ்யா. ஓகே, அவ்வளோதான் ஆன் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களும் ஆன் பண்ணணும், வீடியோ ஆன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ வீடியோ ஆன் இல்லாதவங்கள ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் நான். ஓகே, நம்மளோட அட்டென்ஷனுக்காக தான் வீடியோ ஆன் பண்ண சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? பியூட்டி கான்டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கீங்க? ஆக்சுவலா கீழே தான் உட்காந்துருக்கீங்களா? ஒரு மேட் போட்டுக்கோங்க, சரியா? ஒரு மேட் போட்டுக்கணும், ஆர் ஒரு பாய், ஒரு பெட்ஷீட், எனிவன் போட்டிருக்கணும். கீழே உட்காந்துக்கணும். நாம இப்போ எடுக்கிற கிளாஸ் வந்து ஒரு யோகா, ஓகேவா? அதனால கீழே உட்கார்றது வெரி 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 பெஸ்ட். ஓகே, ரைட். சேரு, கட்டில், கட்டில் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, பட் சமணங்கால் போட்டுக்கோங்க. சுகாசனம்னு சொல்லுவோம் இல்லையா? கட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்? எனிவன் ஒரு 2 minutes லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, குட். என்எஸ்டி, அது யாரு? தம்பி. ஓகே, தங்கம் சொல்லுங்க. என்எஸ்டி கேகேன்னு இருக்கு. தங்கம் உங்க பேர் என்ன? சுகல். சுகந்தா? சுகல். ஸ்பெல் பண்ணுங்க. KSHRUGAL. KSHRUGAL. சுகல். ஆமா, கன்ஃபார்மா பேரண்ட்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, வாயிலேயே வரக்கூடாதுப்பா. கரெக்ட் தான். சரி, இப்ப எல்லாருமே அப்படி அதோட ஃபேஷன் ஆயிடுச்சு. ஓகே, சரி, சுகல். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஓகே, யோகாவுடைய டைப்ஸ் பார்த்தோம், ஆசனா. அப்புறமா வந்து யோகா வந்து ரொம்ப பயங்கரமான ஆசனா எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா கூட இருக்கலாம்னு சொன்னீங்க. குட் குட். அப்புறமா யோகாவை வந்து எப்படி டெய்லி லைஃப்ல வந்து யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. வெரி குட் வெரி குட். இந்த 8 ஸ்டெப்ஸ் சொன்னா ஏமா நியமா? ஆமா, அது எனக்கு ஞாபகம், ஆனா அது நோட் பண்ணிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். அந்த நோட் இருந்தா கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த நோட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் என்ன சொன்னேன்? வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்ன சொன்னோம்? நியமா நியம ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அதை பத்தி சொல்லிடுறது உண்டு. ஓகே, குட். வேற ஏதாவது சொன்னோமா? நம்ம ஹாப்பியா இருக்கிறத பத்தி ஏதாவது பேசணுமா? ஓகேவா? நமக்கெல்லாம் 6 அறிவு, நம்ம மனுஷங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறோம், பட் சந்தோஷமா இல்லை. நம்மளோட அறிவு கம்மியா இருக்கிற ஆடு மாடு நாயெல்லாம் ஹாப்பியா இருக்கு. நோ பிபி, ஒன்லி ஹாப்பி, இல்லையா? நமக்கு புக் எடுத்தாவே பிபி. சரி, ஓகே. ஏன் அப்படின்னு சொன்னோம்? அதுல மெயின் ரீசன் அது பிசிக்கல் ஹெல்த்ல நல்லா வச்சிருக்கு. சரியா? பாருங்க, ஒரு நாய்க்கு வந்து உதாரணத்துக்கு அது கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தெரியாம சாப்பிட்டுருச்சு. ஏன்னா நம்மள மாதிரி அது கரெக்டா அவ்வளவு பிரிச்சு சாப்பிடாது, கிடைக்கிறத சாப்பிடுது, அங்கேயும் இங்கேயும் கிடக்கிறத சாப்பிடுது. வயிறு ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ண தெரியுமா? பட்னி இருக்கும். உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருந்தா கூட கவனிச்சு பாருங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா பட்னி இருக்கும், சாப்பிடாது. சரியா?
எப்ப வரைக்கும் சாப்பிடாது? மறுபடியும் உடம்பு சரியாகிற வரைக்கும் சாப்பிடாது. நீங்க என்ன வேணா போய் தட்டுல போட்டு வைங்க, சாப்பிடாது. சரியா? சில தடவை என்ன பண்ணும்னா பக்கத்துல ஏதோ ஒரு செடி போய் சாப்பிட்டு வாமிட் எடுக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நாய் 5 அறிவு தான் இருக்கு, அதுக்கு தெரியுது உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடக்கூடாது, பட்னி இருக்கணும், உண்ணாவிரதம் இருந்தா எல்லா நோயும் சரியாயிரும். சரிதானே? இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச டெக்னிக். காய்ச்சல் வந்துருச்சுன்னா எதுவும் சாப்பிடக்கூடாது. நாம ஏதாவது சாப்பிட்டுருவோம்னு சொல்லி இயற்கை என்ன பண்ண தெரியுமா? நம்ம நாக்கு கசப்பா மாத்திரும். காய்ச்சல் வரப்ப நீங்க எது சாப்பிட்டாலும் கசக்கும். நான் சொல்றது கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நோய் வந்திருக்கு, கொஞ்ச நேரம் சாப்பிடாம இரு, கம்முனு இரு, அமைதியா இரு, நான் உடம்பு சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுது உடம்பு. ஆனா நாம விட மாட்டோம். இன்னும் மறுபடியும் அது இதையும் சாப்பிட்டு மறுபடியும் எச்சா நோய் பண்ணி. சரிதானா? இன்னும் பாருங்க, நாய்க்கு ஒரு வயிறு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, உடம்பு சரியில்லை வயிறு சரியில்லைன்னு என்ன பண்ணும்னா போய் ஒரு மண்ணை நல்லா பறைக்கும். மண்ணை நல்லா பறைச்சு இந்த பாடியோட இன்னர் சைடு இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் மண்ணில் வச்சு அப்படியே படுத்துக்கும். அப்ப என்ன என்ன ஆகும் தெரியுமா? நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் முழுக்க முழுக்க மண்ணு சார்ந்தது. ஏன்னா சாப்பாடுங்கிறது நிலத்துல இருந்து வருது. ஓகேவா? மரம், செடி, கொடி, காய், கனிகள் எல்லாம் வருது, அதை சாப்பிட்றோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல்லா மண்ணு சார்ந்தது. அப்ப மண்ணோட எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா நம்ம இரைப்பை, மண்ணீரல், அதுக்கு பேரு மண்ணீரல். நம்மளோட ஸ்பிளீனுக்கு தமிழ்ல என்ன பேரு? மண்ணீரல்னு பேர். லிவருக்கு கல்லீரல்னு பேர். ஓகேவா? இந்த கல்லு மண்ணெல்லாம் தான் உடம்பா மாறி இருக்கு. ஓகே, அப்ப டைஜஷன் நல்லா நடக்கணும்னா அது போய் என்ன பண்ணும்னா தன்னோட பாடியை கொண்டு போய் நல்லா மண்ணுல வச்சு அப்படியே படுத்துக்கும். கவனிச்சு பாருங்க, மண்ணுல இருக்கிற எனர்ஜி எல்லாம் அதனோட பாடியில ஏறக்க ஆரம்பிச்சிடும், கியூர் ஆயிடும். புரியுதா? சிம்பிள். நம்ம முன்னோர்களும் வெறுங்கால தான் நம்ம நடந்துட்டு இருந்தோம், மண்ணோட கனெக்ஷன்லயே இருந்தோம். இன்னும் உங்க ஜெனரேஷனுக்கு அது தெரியாது. நாங்கெல்லாம் எப்பவுமே மண்ணுல விளையாண்டே இருப்போம். சரியா? எங்காவது மண்ணு கிடக்கும், அதுல போய் கூச்சு விளையாட்டு இருப்போம், மண்ணை தூக்கி மணல் வீடு கட்டி விளையாடுவோம், ஏதோ ஒண்ணு மண்ணுக்குள்ள விளையாட்டே இருப்போம். இப்ப நம்மள மண்ணுல கால் வைக்கிறதுக்கே யாரும் அலோடு பண்றது இல்ல. நீங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப பிறக்கிற குழந்தைய மண்ணுல படுறதே இல்லை. எங்க போனாலும் செருப்பு, ஷூவு, சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. மண்ணினோட எனர்ஜியே வர்றதில்லை. அதே மாதிரி நம்ம ரொம்ப நல்லா மழையில நனையணும். எல்லா உயிர்களும் பாருங்க மழையில நனையும், அசால்ட்டா கேஷுவலா நனைஞ்சிட்டு இருக்கும். அப்ப மழை தண்ணி உள்ள பட்டுச்சுன்னா இம்யூனிட்டி, பயங்கரமான இம்யூனிட்டி. பிரபஞ்சத்தினோட அபரிமிதமான சக்தி மழை தண்ணியில இருக்கு. மழை தண்ணி மேல பட்டுருச்சுன்னா உங்க உடம்புல அவ்வளவு எனர்ஜி ஏறிடும், பிரபஞ்ச சக்தி ஏறிடும். எல்லாம் ஆடு மாடு நாயெல்லாம் அப்படியே தான் தெரியுது. நாம மழை தண்ணிக்குள்ள போறதே கிடையாது. போனா சளி பிடிச்சுக்கோ. ஏன் சளி பிடிக்குது? உன்னோட உடம்புல கிருமி இருக்கு, மழை தண்ணி பட்ட உடனே கிருமி எல்லாம் வெளியே வருது. உன்னோட மழை தண்ணி எனர்ஜி கொடுத்து கிருமியை வெளியே அனுப்புது. புரியுதா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சளி பிடிச்சா நல்லது. இப்ப நீங்க உங்க வீட்டுல தண்ணி ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கீங்க, சளி பிடிக்காது. இதே வெளியூர் போங்க, தாத்தா ஊரு, பாட்டி ஊரு, பெரிய ஏதாவது வெளியூர் போங்க, அங்க போய் தண்ணி குடிங்க, உங்களுக்கு சளி பிடிக்கும். சிலர் காய்ச்சலே வந்துடும். என்ன காரணம்? இப்ப நம்ம உடம்புல ஒரு 1000 கிருமி இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிற இந்த தண்ணியில ஒரு 500 கிருமியை சாகடிக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கு. அது ரெகுலரா அந்த 500 கிருமியை சாகடிச்சுட்டே இருக்கு, பிரச்சனையே இல்லை. இன்னொரு 500 கிருமி இருக்கு, அந்த 500 கிருமியை சாகடிக்கிறதுக்கான ஆற்றல் நம்ம தண்ணியில் இல்லை. நீங்க உங்க பாட்டி ஊருக்கு போறீங்க, அங்க இருக்கிற மண்ணு, அங்க வர்ற தண்ணியோட ஆற்றல் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி மினரல்ஸ், வேற மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அப்ப அதை குடிச்சீங்கன்னா இன்னொரு 500 கிருமி இருக்குல்ல நம்ம உடம்புல, அந்த கிருமியை கொன்னு உங்க உடம்பு சளியாவோ காய்ச்சலாவோ வெளியே பண்ணும். அப்போ வெளியூர் போய் தண்ணி குடிக்கிறது நல்லது. உனக்கு சளி பிடிச்சதுன்னா கழிவு வெளியே வருதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்ப மழையில விளையாண்டீங்கன்னா காய்ச்சல் ஒரு சிலருக்கு, சளி பிடிக்கும். என்ன காரணம்? உன்னோட உடம்புல இருக்கிற கிருமி எல்லாம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்ப மழையில நல்லா நனையணும், மண்ணுல முதல் காலை வச்சு நிக்கணும். வாக்கிங் போறப்ப கூட இப்ப நம்ம என்ன பண்றது இல்ல, காலில் வெறுங்காலில் நடந்து போறது இல்லை, ஷூவோ சாப்பிட்டா போட்டுட்டு போறோம். மண்ணு கூட டச்சே இல்லை. அன்னைக்கு விவசாயம் பண்ணாங்க, மண்ணிலேயே தான் நின்னாங்க. நெசவு பண்ணாங்க, மண்ணிலேயே தான் இருந்தாங்க. கட்டட வேலை மண்ணிலேயே இருந்தாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்ப மண்ணு கூட நம்ம தொடர்பு இருந்தது. உடம்புங்கிறது மண்ணினோட வெளிப்பாடு. பிசிக்கல் பாடி டோட்டலா மண்ணினுடைய வெளிப்பாடு. சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம இத்தனை கிலோ வந்திருக்கிறோம். உடம்புல 72% தண்ணி தெரியுமா? 72% வாட்டர் நம்ம உடம்புல. பூமியில 72% தண்ணி.
நம்ம உடம்புல 72% வாட்டர்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் யோசிச்சு பாருங்க. அப்ப தண்ணியோட நம்ம கனெக்ஷன்லயே இருக்கணும். அப்ப தண்ணி நல்லதா குடிக்கணும். அதை பத்தி நிறைய பேசுவோம். சூரிய ஒளி பாடியில ஹீட் இருக்கா? 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், 36.7 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஹீட் கரெக்டா மெயின்டைன் ஆகுது. எச்சானா காய்ச்சல், கம்மியான ஜன்னி. அப்ப இந்த ஹீட் எப்படி கிடைக்குது? சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது. நம்ம உழைக்கிறதால, விளையாடுறதால உடம்பு ஹீட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? நல்லா ரன் பண்ணி பாருங்க, உடம்பு அப்படியே ஹீட் ஆகும், பயங்கரமா ஹீட் ஆகும். நல்லா ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்படியே வேர்வை ஸ்வெட்டிங் அப்படி ஆகும். உடம்பு பாடி ஹீட் ஆகி உள்ள இருக்கிற கலோரிஸ், எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கலோரிஸ் எல்லாம் எரிச்சு அப்படியே வெளியே தள்ளும். நல்லா விளையாடணும், உடம்பு வெப்ப சக்தி இருக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸசைஸ் விட உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால டெய்லி நீங்க இப்ப இந்த கிளாஸ் வர்றவங்க யோகா நம்ம ஒரு பக்கம் பண்ணாலும் டெய்லி 1 hour வந்து உங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக நீங்க ஒதுக்கணும். எனி ஒன் ஸ்போர்ட்ஸ், அது சிலம்பம் போங்க, கராத்தே போங்க, ஃபுட்பால் போங்க, கிரிக்கெட் போங்க, டென்னிஸ் போங்க, பேட்மிண்டன் போங்க, ஏதோ ஒண்ணுக்கு போங்க. ஆனா 1 hour முடிஞ்சா மார்னிங், முடியலன்னா ஈவினிங். சார் டியூஷன் போகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா ஒரு 1 hour நல்ல ஆக்டிவிட்டி ஏதோ ஒண்ணு. ஓகே, இல்லாட்டி ரன்னிங் போங்க, ஜாக்கிங் போங்க, வாக்கிங் போங்க, ஏதோ ஒண்ணு போங்க. போனீங்கன்னா உடம்பு என்ன ஆகும்? உடம்பு ஹீட் ஆகும். ஹீட் ஆகுறப்ப என்ன ஆகும்? உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் டோட்டலா அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? கடினமா வேலை செய்யறவங்களுக்கு நோயே வர்றது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த ஹீட் எனர்ஜி எங்க இருந்து வருது? சூரிய ஒளியில இருந்து வருது. அப்ப காலையில கொஞ்சம் சூரிய ஒளியில ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, 5 minutes. உலகின் மிகச்சிறந்த டாக்டர்ல சூரிய ஒளி ஒண்ணு, நல்ல ஃப்ரெஷ் ஏர் ஒண்ணு, மிகச்சிறந்த டாக்டர்ல தூக்கம் ஒண்ணு. சரிதானே? அப்ப இந்த சூரிய ஒளி உள்வாங்கணும். அப்ப அதிகாலையிலயோ அல்லது அந்தி மாலையிலயோ, பகல்ல தேவையில்லை, ஈவினிங். காலை வெயில் கழுதைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, மாலை வெயில் மனிதனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அதிகாலையில எல்லா வெயில், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1 hourல இருக்கிற வெயில நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல விட்டமின் டி இருக்கு, அது எர்கோஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகும். அப்பதான் உடம்பு வந்து எலும்பெல்லாம் பலமா இருக்கும். அதனால சூரியன் எனர்ஜி இருந்தா தான் நம்ம எலும்புகள் வந்து பலமா இருக்கும், உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதனால காலையில சன்லைட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஒரு 5 minutes, ரொம்ப நேரமெல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. காலையில எந்திரிச்சு படிக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா போய் உட்காந்து சன்லைட் பண்ற இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது, சிம்பிள். இல்ல வாக்கிங் ஜாக்கிங் போறீங்கன்னா சன்லைட்ல பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். நான் ஃபியூச்சர் சூரிய நமஸ்கார் சொல்லித்தரேன். அது சூரியன்ல காலையில எந்திரிச்சு நின்று சூரியன் படுற இடத்துல நின்று பண்ணீங்கன்னா வெரி எக்ஸலண்ட் பெனிஃபிட் கிடைக்கும். உங்களோட ஹோல் பாடியில இருக்கிற 206 எலும்பு அப்படி இரும்பு மாதிரி மாறிடும். சரியா? கால்சியம் டெபிசியன்சி அது இது எதுவுமே தேவையில்லை. சூரிய ஒளியில டெய்லி 5 to 10 minutes நீங்க இருக்கணும், காலையிலயோ ஈவினிங்லயோ. மொட்டை வெயில நான் சொல்லல, வெயில் இருந்தால் நல்லதுதான், பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது காற்று. சரியானா? நம்ம மூச்சு காற்று நல்லா இழுத்து விடணும். பஞ்சபூத சக்தியில இன்னைக்கு உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் தான் சொல்லி தர போறோம். ஓகே, லாஸ்ட் டைம் ஐ எக்ஸசைஸ் கொடுத்தோம், இந்த தடவை பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரீத். நான் இப்ப சொன்னேன் சாப்பாடு முக்கியம். ஆமா, சாப்பாடு முக்கியம். சாப்பிடாம ஆனா ஒரு நாள் இருக்கலாமா? இருக்கலாம். சாப்பிடாம 21 நாள் இருந்தாலும் செத்து போக மாட்டோம், உயிரோடு இருக்கலாம். உடம்புல இழைச்சு போயிருமே தவிர உயிர் இருக்கும். தண்ணி குடிக்காம இருக்கலாமா? இருக்கலாம். 10 நாள் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருந்தா உடம்பு ஒன்றும் செத்து போயிடாது. பட் மூச்சு காற்று 3 நிமிஷம் 180 செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணீங்கன்னா க்ளோஸ். நிறைய படத்துல எப்படி கொலை பண்ணுவாங்க, தலகணி எடுத்து மூஞ்சியில வச்சு கொலை பண்றாங்கல்ல, 3 நிமிஷம் அமுதி பிடிச்சிங்கன்னா உயிர் போயிடும். நம்ம மூச்சே 3 நிமிஷம் போகலைன்னு செத்து போயிடுவோம். அப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு எது ரொம்ப முக்கியம்? நம்மளோட பிரீத். அதனால அதுக்கு பேர் உயிர் காற்றுன்னு பேர், பிராணவாயுன்னு பேர். பிராணன்னா உயிர்னு பேர். மூச்சு நின்றுச்சுன்னா போச்சு. அப்ப அந்த மூச்சு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். புரியுதா? நல்ல சுற்றோட்டம், நல்ல காற்றோட்டம் இருக்கிற இடத்துல நம்ம வாழணும். ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம்? எல்லா விண்டோ ஜன்னல் எல்லாம் கொசு வருது, அது வருது, இதுன்னு எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிறோம். 10க்கு 10 ரூம்ல அப்படியே உள்ள அடைஞ்சு கிடக்குறோம். காத்து வர்றது போறதே இல்லை. ஓகேவா? அப்ப காற்று தான் நம்ம உடம்புக்கு உயிரா கொடுக்குது. அப்ப காற்று நல்ல ஃப்ளோ இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும்.
நல்லா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபைனலா 5வது இருக்கிற விஷயம் தான் விண்ணு, ஆகாஷ். நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். லாஸ்ட் வீக் இது சொன்னா ஓகே? எனிவன் லாஸ்ட் வீக் இதை பத்தி பேசுனா நான் அதனாலதான் ஹின்ஸ் கேட்டேன். நோ, வெரி குட். சரி, இப்ப நம்ம அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். உடல் நலத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருப்பேன். எப்பவுமே செகண்ட் கிளாஸ் என்னோடது வந்து பிசிக்கல் ஹெல்த் பத்தி பேசுறேன்னு சொல்லியிருப்போம். ஓகே, குட். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம சொன்னதனோட சம்மரி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு விரும்புறோம். பட் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியல. எல்லாருமே என்ன பண்றோம்? நம்ம நல்லா படிச்சு, நல்லா சம்பாரிச்சு, நல்லா தொழில் செஞ்சு இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நிறைய சம்பாதிச்சா சந்தோஷமா இருக்கலாம்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல, சம்பாதிக்கணும், மாற்று கருத்து இல்ல. பட் நீ கோடி கோடியே சம்பாரிச்சுட்ட, உடம்பு கெட்டு போச்சு, சரியா? உடம்புல சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, லங்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. நீ ஹாப்பியா இருப்பியா? கோடி கோடியே சொத்து இருக்கு, சரியா? நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே இருக்கு, உலகமே உங்க கையில கொடுத்தாச்சு, சரியா? உங்களுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. எது ஹாப்பியா இருக்கு? எது ஹாப்பி கொடுக்கும் உங்களுக்கு? எதுவுமே ஹாப்பி கொடுக்காது. காய்ச்சல் அடிக்குது, பிரியாணி கொண்டாந்து கொடுக்குறாங்க, சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஏன்? காய்ச்சல், உடம்பு சரியில்லை சார், பிரியாணி பிரியாணி சாப்பிட முடியாது, வாமிட் ஆயிரும். காய்ச்சல் அடிக்குது, நல்ல டிவி இல்ல சினிமா போயிட்டோம். என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, பேரே மறந்து போச்சு, விஜய் படம். கோட். தேங்க்ஸ். சரி சரி, கோட் ரிலீஸ் ஆச்சு, போய் பார்த்துட்டீங்களா எல்லாரும்? தயவு செஞ்சு போயிடாதீங்க, ஜோலி முடிஞ்சு, சரிதானா? சரி, எப்படிதான் படம் எடுக்கிறாங்களோ சரி, ஆனா அதுவும் ஓடுது, 100 கோடி 200 கோடிக்கு ஓடுது. சரி, ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப காய்ச்சல் அடிக்குது, கோட் போலாமா? சரிதானா? வாய்ப்பே கிடையாது. பார்த்தா சந்தோஷமா இருக்குமா? டிவி பார்ப்பீங்களா? காய்ச்சல் அடிக்குது, டிவி பார்க்க முடியுமா? டிவி பார்க்க முடியாது. சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போன் பேச முடியுமா? சேட் பண்ண முடியுமா? பார்க்க முடியாது, சரிதானா? நல்லா தூங்க முடியுமா? தூங்க முடியாது. நல்லா புரிஞ்சுதா? இது சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க உங்க மனசுல ஆழமா உள்ள வைக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு யாரும் சொல்லி தரது இல்லை. ஏன்னா உங்க அம்மா அப்பாக்கே தெரியாது. ஆக்சுவலா அவங்கள குறை சொல்லல, அவங்களுக்கு யாரும் இப்படி உட்காந்து டீச் பண்ணல. புரியுதா? அப்ப நான் ஹாப்பியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்கணும்? என்னோட பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தா தான் நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். புரியுதா? இப்ப நிறைய பக்கம் பாருங்க, டிரைவர் இருப்பாரு, அவங்க நல்லா பெரிய கார் எல்லாம், பெரிய 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 பிராண்டு, குரோர் கணக்குல இருக்கிற கார் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஓனர்ஸ் BMW அது இதுன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓனரும் டிரைவரும் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க, லாங் டிராவல். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க, சரிதானா? பக்கத்தால பேரர் வந்து கேட்கிறாரு, என்ன சார் சாப்பிட்றீங்க? இவர் டிரைவர் ஆர்டர் பண்றாரு, சார் என்னென்ன சார் இருக்கு? எல்லாத்துலயும் ஒரு பிளேட் கொடுங்க சார் அப்படிங்கிறாரு. ஓனர், உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு என்ன சார் ஒரு 2 சப்பாத்தி கொடுங்க சார். என்ன சார் இட்லி வேண்டாமா? சார் சுகர் அதிகமா இருக்கு சார், இட்லி சாப்பிடக்கூடாது சார். சார் தேங்காய் சட்னி வைக்கலாமா? பிபி அதிகமா இருக்கு சார், அதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் சாம்பாராவது ஊத்துட்டுமா? சார் கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார், புரோட்டீன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். 2 சப்பாத்தி மட்டும் கொடுங்க சார், சாப்பிட்றேன். இவர் டிரைவர் என்ன பண்றாரு? எல்லாத்திலயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. இப்ப யாரு ஹையஸ்ட் பர்சன்? நம்ம நினைக்கிறோம் அந்த ஓனர் தான் பெரிய ஆளு. உடம்பு கெட்டு போச்சுன்னா ஓனர் பெரிய ஆள் இல்ல. புரியுதா இல்லையா? நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவேன். எல்லாருக்கும் திருப்பதி லட்டு கொடுக்குறோம், டேஸ்டா இருக்குமா? சூப்பரா இருக்கும், சரியா? எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். ஓகே, ரைட். இப்போ அந்த திருப்பதி லட்டு நீங்க காய்ச்சல் வரப்பு கொடுத்தா எப்படி இருக்கு? சிம்பிள் கொஸ்டின். கசக்கும்,
கசப்பா இருக்கும். சாப்பிட்டுருக்கீங்களா? காய்ச்சல் வரப்ப ஏதாவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? கசப்படிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருப்பதி லட்டு தான் சர்க்கரையில பண்ண லட்டு. புரியுதா இல்லையா? நார்மலா சாப்பிட்றப்ப இனிக்குது, காய்ச்சல் வர்றப்ப சாப்பிட்டா கசக்குது. அப்ப லட்டு சந்தோஷத்துக்கு கொடுக்கணுமா துக்கத்துக்கு கொடுக்கணுமாங்கிற தீர்மானிக்கிற லட்டு இல்ல. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, உங்க அறிவுன்னு சொன்னேன்ல, கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, ஸ்விம்மிங் பூல்ல பிடிச்சி தள்ளி விட்டுட்டா எத்தனை பேர் ஹாப்பியா இருப்பேன்னு கேட்டேனா? எஸ் ஆர் நோ? எஸ்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல்ல? உங்களுக்கு நீச்சல் பற்றிய அறிவு இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீச்சல் பற்றிய அறிவு இல்லாட்டி நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப உன்னோட உடம்பு நல்லா இருந்தா அந்த லட்டு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உன்னோட உடம்பு கெட்டு போச்சுன்னா அதே லட்டு உனக்கு துக்கத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கிற இந்த பாயிண்ட், ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. அப்ப உனக்கு ஒரு கஞ்சி, ஒரு கூழ் வச்சு கொடுக்குறாங்க அம்மா. காலையில அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஒரு கஞ்சி கூழ் வச்சு கொடுக்குறாங்க. உன்னோட உடம்பு நல்லா இருந்தா அந்த கூழ் கூட நல்லா இருக்கும். உன்னோட உடம்பு கெட்டு போச்சுன்னா பிரியாணி கூட நல்லா இருக்காது. நீ உடம்பு ஆரோக்கியமா வச்சிருந்தீங்கன்னா யாராவது திட்டினா கூட உனக்கு கோபம் வராது. உன்னோட உடம்பு சரியில்லைன்னா யாராவது ஒரு சும்மா சொன்னா பயங்கரமா கோபம் வரும். நீங்க கவனிச்சு பாருங்க. இப்போ நார்மலா இருக்கீங்க, இப்ப அம்மா அப்பா ஏதாவது திட்டா கூட சரி பரவாயில்ல அக்செப்ட் பண்ணுவீங்க. இப்ப உங்களுக்கு பயங்கரமா தலைவலியா இருக்குது, சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர்றீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு டென்ஷன், எல்லாம் உடம்பு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, பயங்கர தலைவலியா இருக்கு, தலைவலியோட உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப அம்மா வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே சிங்கம் மாதிரி பாஞ்சு கடிச்சு பொதறி, சரிதானா? டென்ஷன் ஆகுது இல்ல? ஏன்? உங்க உடம்பு கெட்டா மைண்ட் கெட்டு போயிடும். நல்லா கவனமா நினைச்சுக்கோங்க. ஏன் எனக்கு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும்? ஏன் நான் எக்ஸசைஸ் பண்ணணும்? ஏன் நான் யோகா பண்ணணும்? ஏன் நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில ஈடுபடணும்? சும்மா பிசிக்கல் ஹெல்த் எதுக்கு? பிசிக்கல் ஹெல்த் நீ ஹாப்பியா வாழணும்னா பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் முடியும். நான் என்ன சொல்லிட்டேன், கோடி கோடியா நீ பணம் வச்சிருந்தாலும், எல்லா பொருளையும் நீ வச்சிருந்தாலும், உனக்கு எல்லா உறவுகள் இருந்தாலும், புரியுதா இல்லையா, உடம்பு கெட்டு போச்சுன்னா நீ ஹாப்பியா இருக்க முடியாது. அப்ப நான் ஹாப்பியா இருக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் உடம்ப நல்லா வச்சுக்கணும். நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னா உடம்ப நல்லா வச்சுக்கணும். நீ நல்லா டிவி பார்த்து சந்தோஷமா இருக்கணும்னா உன் கண்ணு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். நான் இப்ப பேசுற ஸ்பீச் கேட்டு நீ என்ஜாய் பண்ணணும், அல்ல ஒரு பாட்டு கேட்டு நீ என்ஜாய் பண்ணணும்னா உன்னோட காது நல்லா இருக்கணும். புரியுதா இல்லையா? நல்ல ஸ்மெல் பண்ணி நல்ல வாசனை ஸ்மெல் பண்ணணும்னா மூக்கு நல்லா இருக்கணும். சளி பிடிச்சா நல்லா இருக்காது, ஸ்மெல் பண்ண சந்தோஷமா இருக்க முடியாது. நீ இந்த உலக இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா உன் உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் முடியும். உடம்பு போச்சு மொத்தமும் போச்சு. சரி, அதனாலதான் சொன்னேன் உடம்பு கெட்டுச்சுன்னா எல்லாம் கெட்டுச்சு. அதனாலதான் சொன்னாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். புரியுதா இல்லையா? நோய் இல்லாம வாழ்றதுதான் மிகப்பெரிய செல்வம். இன்னைக்கு பணம் தான் பெரிய செல்வம்னு நினைக்கிறோம். உன் உடம்பு நல்லா இருந்தா நீ கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம். முடியுமா முடியாதா? எஸ்ஆர்னோ? உடம்பு கெட்டு போச்சுன்னா எத்தனை கோடி இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இப்ப எத்தனையோ கோடீஸ்வரன் கொரோனால செத்து போயிட்டான். சரிண்ணா? மைக்கேல் ஜாக்சன் பத்தி தெரியுமா உங்களுக்கு? மைக்கேல் ஜாக்சன் அவரோட ஹிஸ்டரி போய் செக் பண்ணுங்க. அவரை பாதுகாக்கிறதுக்கு 21 டாக்டர்ஸ் இருந்தாங்க. வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1 டாக்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரை காப்பாற்ற முடியல. ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஐபோன் உலகத்துக்கே மிகப்பெரிய டெக்னாலஜி கொடுத்தவர் அவரு தான். உடம்பு போச்சு, முடிஞ்சது சோழி. நம்ம ஜெயலலிதாமா எடுத்துக்கோங்க, சிஎம். என்ன பவர்ஃபுல் லேடி அவங்க, சரிதானா? லயன் லேடின்னு சொல்லுவாங்க அவங்கள, சிங்கப்பெருன்னு சொல்றாங்க. அப்படி வந்த 6 கோடி மக்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய ஆட்சி பண்ணாங்க. எவ்வளவு ஆளுமை, என்ன டேலண்ட், சான்ஸே கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி நின்று பேச கூட முடியாது. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் லேடி, அதிகாரத்தினோட உச்சம், சிஎம், முதலமைச்சர். எவ்வளவு பணம், எவ்வளவு பொருள், எவ்வளவு புகழ், எவ்வளவு ஒரு பவர். உடம்பு கெட்டு போச்சு,
சோழி முடிஞ்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடம்பு போனா எல்லாம் போயிடும். அப்ப உடம்ப நல்லா வச்சுக்க வேண்டியதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன். ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் உங்க உடம்ப நல்லா வச்சுக்கணும் நீங்க. அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். இது வேணா ரைட் பண்ணிக்கோங்க, எழுதுங்க. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழமொழியில சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. இரண்டாவது எழுதிக்கோங்க, உடல் நலம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதுதான் அதனோட பொருள். சித்திரம் வரையணும்னா இப்ப நீங்க பேப்பர் வச்சு வரையலாம். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, செவுத்துலதான் வந்து வரைஞ்சிருப்பாங்க. சரிதானா? பேப்பர் டெக்னாலஜி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும், சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாதுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி உன்னோட உடல் நலம் நல்லா இல்லைன்னா நீ சந்தோஷமா இருக்க முடியாது. சுவர்னு சொன்னது இந்த உடம்பு தான். உன் உடம்பு நல்லா இருந்தா தான் நீ ஹாப்பியா இருக்க முடியும். ஹாப்பியா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சுகர் வந்துருச்சுன்னா நீ இனிப்பு சாப்பிட முடியாது. பிபி வந்துருச்சுன்னா நீ உப்பு சாப்பிட முடியாது. புரியுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப லைஃப் லாங் நம்ம கோல் என்ன? ஃபர்ஸ்ட் கோல் என்ன? நான் பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கணும். ரொனால்டோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிதானா? வேர்ல்டுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. மெஸ்ஸி, எல்லாருமே எடுத்துக்கோங்க. என்ன? பிராக்டிஸ். பிராக்டிஸ். பிசிக்கலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. தொந்தியும் தொப்பை மேல ஒன்றும் இல்லை. ஜெயிக்கணும்னா ஃபிட்டா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க லைஃப்ல எங்க போய் ஜெயிக்கணும்னாலும் பிசிக்கல் ஃபிட்டா இருக்கணும். நீங்க பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் பாருங்க, கோடீஸ்வரர் எல்லாம் பாருங்க, உடம்புக்குன்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி எல்லாம் அவங்க சோம்பேறி கிடையாது. புரியுதா இல்லையா? சிம்பு கூட ஒரு படத்துல, சிம்பு பத்தி தெரியல, சிலம்பரசன், டிஆர் சிலம்பரசன் ஒரு ஆக்டர் இருக்கார், தெரியுமில்ல? அவர் இந்த படம் ஒண்ணு இப்ப ரீசெண்டா எடுத்தாங்களா, மாநாடுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க. அந்த படத்திற்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சாரு அவரு. என்ன படம் ஞாபகம் இருக்கா? மணிரத்னம் பிலிம் ஒண்ணு, ஒரு 4 ஹீரோஸ் ஜாயின் பண்ணி ஒரு படம் எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? எனிவன் கெஸ்? தெரிஞ்சா டைப் பண்ணி சேட் பண்ணுங்க. அந்த படம் பெருசா ஓடல. நம்ம அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி, அருண் அண்டு சிம்பு 4 பேர் மெயின் ஹீரோவா இருப்பாங்க. அந்த படத்துல ஒரு ரன்னிங் காட்சியில அவர் ஓடுவார். அவரால் ஓடவே செக்கச்சவந்த வானம். தேங்க்ஸ். யாரு? கவி அமுதன். சரி, ஓகே, கிரேட். ஓகே, செக்கச்சவந்த வானம் தான். ஓகே, அந்த படத்துல பாருங்க, பயங்கர ஷவுட்டா இருப்பாரு, பன்னிக்குட்டி மாதிரி இருப்பாரு. ஒரு சீன்ல ரன் பண்ண சொல்லுவாங்களாமா, ரன் பண்ணவே முடியலையாமா, அவரால ஓடவே முடியலையாமா. கொஞ்ச தூரம் ஓட சொன்னா அப்படி மூச்சு அரைச்சு கஷ்டப்பட்டு வீடியோல பேசியிருக்காரு. நீங்க அதெல்லாம் பாருங்க. லைஃப்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலம்பரசன் ஒரு பேட்டியில கேட்பாங்க, ஒரு ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன்ல, நீ எதை வேணா விட்டுருப்பா, உடம்ப மட்டும் நல்லா வச்சுக்குப்பான்னு சொல்லியிருப்பாரு. அது கேட்டாதான் புத்தி வரும். சரிதானே? அதுக்கப்புறம் பயங்கர கஷ்டப்பட்டு பயங்கரமா அந்த உடம்ப ஏத்துறது ஈஸி, கண்டதை தின்னு குண்ட நாயெல்லாம். சரியா? உடம்ப இறக்கறதுக்கு படாத பாடு விட்டுருப்பா. அப்படி கிட்டத்தட்ட 3 மாசம் ஹெவி ஒர்க் அவுட், உடம்பெல்லாம் ரணமா மாறி, அதுக்கப்புறம் மாநாடு படத்துல ஒரு சீன் ஓடுறதுக்கு வந்திருக்கும். மாநாடு படத்துல எடுத்தோடனே அந்த இதுல ரன் பண்ணுவார், பாத்துருக்கீங்களா? அந்த ஏர்போர்ட்ல சும்மா பிடிக்கவே முடியலையாமா, அவரு அப்படி ரன் பண்ணிருப்பாரு. உடம்பு அப்படியே ஸ்லிம்மா ஃபிட்டா அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி வச்சிருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் ஹெல்த். அது கெட்டாதான் புத்தி வரும். புரியுதா இல்லையா? அதனால இப்பவே உங்களுக்கெல்லாம் சின்ன வயசு, நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறதுல ஜெயிக்கிறது கிடையாது. வாழ்நாள் முழுக்க உன்னோட பிசிக்கல் ஹெல்த்தை நல்லா வச்சிருந்தா நீ ஜெயிச்சுட்ட. நல்லா புரிஞ்சுக்கோ. பிசிக்கல் ஹெல்த் போச்சுன்னா எல்லாமே போயிடும். ஏன்? நீ பொருளீட்டுறதே போயிடும், நீ படிக்கிறது கெட்டு போயிடும். பிசிக்கல் ஹெல்த்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் பிரெயின். உன்னோட பாடியில ஒன் ஆஃப் த பார்ட் தான் பிரெயின். நீ எக்ஸசைஸ் பண்ண பண்ண பிரெயின் வந்து பவர்ஃபுல்லா மாறிட்டே இருக்கும்.
பிரெயின்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பயங்கரமா நடக்கும். நான் உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறேன். இந்த வாரம் பிரீத்திங் கொடுத்துட்டு அடுத்த வாரம் பிரெயின் ஸ்டிமுலேஷன் பிராக்டிஸ் ஒன்று கொடுக்குறேன். கபாலபதினு பேர், அதுக்கு பேர். சும்மா அடிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 minutesல உங்க பிரெயின் செல்ஸ் எல்லாம் அப்படியே தெரிக்கும். பிரெயின் செல்ஸ் எல்லாம் அப்படி ஆக்டிவ் ஆகும். ஏதோ பிசிக்கல் ஹெல்த்னா உடம்புக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. சரியானா? பிசிக்கல் நல்லா இருந்தா தான் பிரெயின் நல்லா இருக்கும், பிரெயின் நல்லா இருந்தா தான் மைண்ட் நல்லா இருக்கும். அதான் நான் சொன்னேன், பிசிக்கல் கெட்டுச்சுன்னா மைண்ட் கெட்டு போயிடும். தப்பா யோசிப்போம், கெட்ட புத்தி வந்துடும், கோபம் வரும், கவலைப்படுவோம். உடம்பு நல்லா இருக்குன்னா ஜெயிக்கலான்னு ஒரு தாட் இருக்கும். உடம்பு கெட்டு போச்சுன்னா கெட்ட வழியில போவோம், கெட்ட விஷயம் பண்ணுவோம், கெட்ட புத்தி வந்துடும், வாழ்க்கையே கெட்டு போயிடும். விவேகானந்தர் சொல்றாரு, உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு கெட்ட சிந்தனை வராது. வேணா நோட் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியமா இருப்பவனுக்கு கெட்ட சிந்தனை வராது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னவோ பண்றோம். பிசிக்கல் நல்லா வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் போச்சு, எல்லாம் போச்சு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். உடம்பு எதனால் ஆனதுன்னு சொன்னோம்? பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். எழுதிக்கோங்க, சரியா? பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பு. நிலம் அது எப்படி இருக்கு? கெட்டி பொருளா இருக்கு, பரு உடல், பிசிக்கல் பாடி. ஓகேவா? நிலம், நிலத்திலிருந்து மரம், மரத்திலிருந்து காய்கறிகள், கனிகள், கீரைகள் எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்ற டைஜஷன் ஆகி நம்ம உடம்பா ஸ்ட்ராங்கா கன்வெர்ட் ஆயிருக்கு, கெட்டியா இருக்கு. ஓகே, அப்ப நீங்க சாப்பிட்றதன் மூலமா நிலத்தினுடைய ஆற்றலை நீங்க எடுத்துக்கிறீங்க. சாப்பாட்டை நிறுத்தி பாருங்க 2 நாளைக்கு, உடம்புல அப்படியே இழைச்சு போயிடும். 2 நாள் ஸ்டாப் பண்ணி பாருங்க, உடம்புல இழைச்சிரும், கண்ணெல்லாம் உள்ள போயிடும். 4 நாள் சாப்பிடலைன்னா கண்ணு தெரியாது, வாயில பேச முடியாது, பூன்னு காத்துதான் வரப்படும். காது கேட்காது, அடைச்சுக்கோ. பசியில காது அடைச்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, உடலை வேலை செய்யாது சாப்பாடு இல்லைன்னா. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுக்குள்ள நாம எப்படி இருந்தோம்? ஒரு செல், அம்மாவோட ஒரு பாதி செல், அப்பாவோட ஒரு பாதி செல். கருமுட்டை, அப்பாவோட உயிரணு உள்ள ஜாயிண்ட் ஆச்சு, ஒரு செல்லா மாறணும். ஒரே செல்லு தான் நம்ம, சிங்கிள் செல். ஓகேவா? அம்மா சாப்பிட்ட சாப்பாடு அந்த செல்லுக்குள்ள போச்சு, ஒரு செல் 2 ஆச்சு. மைட்டாசிஸ், மியாசிஸ், செல் பகுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேவா? 1 2 ஆகி 2 4 ஆகி 8 16 32 64 126 252 பல்கி பெருகி அம்மா வயிற்றுக்குள்ள நம்ம 3 கிலோல உருவானோம். எதுதான் உருவாக்குச்சு? பூவாதான். அம்மா சாப்பிட்ட சாப்பாடு தான் 3 கிலோவா ஆச்சு. வெளியே வந்துட்டோம், 2.5 கிலோ 3 கிலோல வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? சாப்பாடு தான். பாலை குடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டே இருக்கிறோமா? அந்த சாப்பாடு தான் இன்னைக்கு நீங்க எவ்வளவு கிலோ இருக்கீங்க? 30 40 50 60 70 80 எல்லாம் என்னதான்? சாப்பாடு மட்டும்தான். புரியுதா? அப்ப ஹோல் பாடியே எதுதான் ஆயிருக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிலம் இருக்கு, நிலத்தை லைட்டா தோண்டி ஒரு விதை இருக்கு, விதை போட்டீங்களா? மூடி வச்சிட்டீங்க. இப்ப அந்த விதை என்ன ஆகுது? அப்படியே உள்ள செடியா மரமா வருதா? ஓகே, டயர்டா இருக்கா? போர் அடிக்குதா? ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கேன். பிராக்டிஸ் கொடுத்துட்டு பேசலாமா? பிராக்டிஸ் போலாமா இல்ல பேசலாமா? ஓகே, பிராக்டிஸே போலாமா? சரி, இதை ஒண்ணு சொல்லிட்டு பிராக்டிஸ் போயிடலாம், அப்புறம் பேசலாம். ஓகே, இப்ப மண்ணை தோண்டி விதைய போட்டுட்டு மண்ணை மூடி வச்சுட்டு தண்ணி ஊத்துறீங்க. இப்ப என்ன பண்ணுது? விதை அப்படியே வளருது, சின்ன செடியா வருது, அப்படியே பெருசா வளருது, பெருசா வளருது, மிகப்பெரிய ஆலமரமா நிக்குது. இத்திலியோண்டு விதை. எது அது ஆலமரம் ஆச்சு? விதை ஆச்சா? விதை ஆகல. விதைக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு, மண்ணினுடைய சக்தி எடுத்துக்குது. நீர் ஊத்துறீங்க, நீரினுடைய சக்தி எடுத்துக்குது. காற்றினுடைய சக்தி எடுத்துக்குது, சூரியனுடைய சக்தி எடுத்துக்குது, விண்ணினுடைய சக்தி, பிரபஞ்சத்தினுடைய சக்தி எடுக்குது.
பஞ்சபூத சக்தி எடுக்குது. எடுத்துட்டு அந்த விதை என்ன ஆகுது, அப்படியே அதுக்குள்ள இருக்கிற பேட்டர்னை வச்சு அது அப்படியே 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 மிகப்பெரிய மரமாகும். அப்ப எது மரமா இருக்கு? பஞ்சபூத சக்தி தான் மரமா இருக்கு. அப்படிதான் நம்ம உடம்பு. ஓகேவா? நீங்க சாப்பிடுற சாப்பாடு உடம்புல கெட்டி பொருளா மாறுது. தண்ணி குடிக்கிறீங்க, அதுதான் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம். ரெண்டாவது நீர். நீர் நம்ம உடம்புல எப்படி இருக்கு? பிளட் சர்க்குலேஷனா இருக்கு. கூட இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், இது எல்லாமே நீரினுடைய பங்கு. சிறுநீர் இதெல்லாமே. ஓகேவா? பிளட் சர்க்குலேஷன் மெயின். அப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம். நம்ம உடம்புல 72% தண்ணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ மசாரோ எமாட்டோ அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், ஓகேவா, நோபல் பிரைஸ் பெற்றவர் அவர். மசாரோ எமாட்டோ, ஜப்பான் சயின்டிஸ்ட், எழுதிக்கோங்க. ஓகேவா? அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப வாட்ச் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணிக்கு உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நான் அதை பத்தி பின்னாடி ஒரு வகுப்புல பேசுவேன், தாட்ஸ் பத்தி பேசுறப்போ. தண்ணிக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காமா. தண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காமா. எப்படி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த மாதிரி. இப்ப தண்ணியை பார்த்து ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படி ஏதாவது நீங்க வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வார்த்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி பார்த்து வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா அதனோட ஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல்லா மாறுது. சரிண்ணா? தண்ணி பார்த்து வெறுப்பா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி அக்ரெசிவா அதனோட ஸ்ட்ரக்சர் மாறுது. வித் ப்ரூவனோட பண்ணிட்டார் அவர். இப்ப ஏன் கோயில்ல போனா தீர்த்தம் கொடுக்குறாங்கன்னு தெரியுதா? சர்ச்சில் போனா புனித நீர்னு கொடுக்குறாங்கல்ல. சரிதானா? உப்பு மந்திரிச்சு கொடுப்பாங்க நான் மசூதி போனீங்கன்னா. அப்ப என்னன்னா, அந்த தண்ணிய எல்லா இடத்துலயும் ஹோலிஸ்டிக் ஒரு ஒரு திங்கா வச்சிருக்காங்க அப்படின்னா, தண்ணியில வந்து அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம போனா தண்ணியில குளிக்கிறோம், குளத்துல நீராடுறோம், ஆத்துல நீராடுறோம், கடல் தண்ணியில குளிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில எந்திரிச்சு தண்ணியில குளிக்கிறது எதுக்கு? ஹோல் பாடி 72% தண்ணி. தண்ணி எடுத்து உடம்புல ஊத்துனீங்கனாலே உடம்புனோட தன்மையே மாறிடும். நீங்க டென்ஷனா இருக்கிறப்ப குளிச்சு பாருங்க, டென்ஷனே போயிடும். அதனாலதான் காலையில டெய்லியும் பச்சை தண்ணியில குளிக்கணுங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. உடம்புல எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் வெளியே எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிடும் தண்ணி. சரி, அப்ப தண்ணி நம்ம குடிக்கிறது வந்து ப்ராப்பரா இருக்கணும். மூணாவது நெருப்பு. நெருப்பு நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ண சக்தி. அது சூரிய ஒளியில இருந்தோ நாம பண்ற எக்ஸசைஸ்ல இருந்தோ தான் கிடைக்கும். எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னோட பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், இந்த மூணு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கணும்னா. சரியா? ஒரு இது எழுதிக்கிறீங்களா? இப்படி எழுதிக்கோங்க. நிலம், பருவுடல், நீர், ரத்த ஓட்டம். அந்த 5 எழுதுங்க பிளீஸ். ஃபர்ஸ்ட் நிலம், பருவுடல். ரெண்டாவது நீர், ரத்த ஓட்டம். மூணாவது நெருப்பு, வெப்ப ஓட்டம். நாலாவது காற்று, காற்று ஓட்டம். ஐந்தாவது வின் அல்லது ஆகாஷ், அது உயிரோட்டம். உயிர் அப்படின்னு எழுதிக்கணும். நிலம், பருவுடல், நீர், ரத்த ஓட்டம், நெருப்பு, வெப்ப ஓட்டம், காற்று, காற்றோட்டம் அல்லது சுவாசம், எது வேணா எழுதிக்கலாம். வின் அல்லது ஆகாயம், அது உயிரோட்டம், லைஃப் ஃபோர்ஸ். ஓகே, குட். இப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மேல இருக்கிறது உடல் எழுதிருக்கீங்களா? மேல இருக்கிறது உடல், கீழே இருக்கிறது உயிர். சரியா? இது அப்படியே சும்மா திருப்பி வச்சுக்கோங்க. இப்ப கீழே உடல் இருக்கு, மேல உயிர் இருக்கு. இப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம உடம்புக்குள்ள உயிர் ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த உடல் பிசிக்கல் பாடி. இந்த உடல் எப்பவுமே கீழே போறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். நீங்க ஜம்ப் பண்ணாலும் உடம்பு கீழே வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா? மேல ஜம்ப் பண்றீங்க, இந்த புவியீர்ப்பு விசைன்னு நம்ம சொல்றோம். சரியா? கிராவிட்டியில இழுத்துட்டு வந்து, இப்ப ஒரு கல் இருக்கு, கல்லை தூக்கி வீசுறீங்க, கல் என்ன ஆகும்? மேல போயிட்டு டக்குன்னு கீழே போய் விழுந்து.
ஏன்னா கிராவிட்டியில என்ன ஆகுது, நம்ம பிசிக்கல் பாடியை கீழே இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு இந்த பூமி. பூமி 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. ஒன்னு சுத்துறது கூட நம்ம ஒட்டிட்டு இருக்கிறோம். ஓகே, இது ஒரு திங்க். அப்ப நம்ம நிலம் அப்படிங்கிற பருவுடல் எப்பவுமே கீழே போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. நீங்க மேல தூக்கி போட்டாலும் கீழே வந்துடுது. சரி, இந்த விண் இருக்கு இல்லையா, வெரி லைட் பார்ட்டிகல்ஸ், இது கீழே போறதுக்கு முயற்சி பண்ணுமா மேல போறதுக்கு முயற்சி பண்ணுமா? கெஸ் பண்ணுங்க. above, வெரி குட். சரிதானா? எப்பவுமே வெயிட்டான பார்ட்டிகல் கீழே போகும், லேசான பார்ட்டிகல் மேல போகும். கவனிச்சிருக்கீங்களா? உங்க ஆட்டம்னோட ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கீங்களா? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணுக்களோட ஸ்ட்ரக்சர். அதுல எலக்ட்ரான் வந்து வெளியே இருக்கும், அது ஹை ஸ்பீடு, வெரி ஹை ஸ்பீடு. புரோட்டான் நடுவில் இருக்கும், நியூட்ரான் சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான் வந்து வெரி ஹை ஸ்பீடு, அது ஹை ஸ்பீடா இருக்கிறது வெளியே தான் இருக்கும், அதை விட லோ ஸ்பீடு உள்ள இருக்கும், அதை விட லோ ஸ்பீடு சென்டருக்கு வந்துடும். அப்படி நம்ம உடம்புல கெட்டியா இருக்கிறது நிலம், கீழே இருக்கு. இப்ப தண்ணி ஊத்துறீங்க, கீழே போகுமா மேல போகுமா? அது கெட்டி பொருள் தான், கொஞ்சம் நிலத்தை விட கொஞ்சம் லேசானது, பட் கெட்டியானது. தண்ணி ஊத்துனா தண்ணி கீழே போகும். இப்போ மூணாவது பூதம், பஞ்சபூதத்துல நிலம், நீர் ரெண்டுமே கீழே போகுது. நெருப்பு கீழே எரியுதா மேல எரியுதா? நெருப்பு கீழ் நோக்கி எரியுதா மேல் நோக்கி எரியுதா? மேல் நோக்கி தான் போகும். ஏன்னா நெருப்பு லைட் பார்ட்டிகல். சார் நான் தலைகீழ பிடிக்கிறேன் அப்படின்னாலும் அது மேல் நோக்கி தான் எரியும், கீழ் நோக்கி எரியாது. ஏன்னா அது லைட் வெயிட், மேல் நோக்கி போகும். காற்று கீழ் நோக்கி போகுமா மேல் நோக்கி போகுமா? ஊதுபத்தி வைக்கிறீங்க, புகை போகுது, கீழே போகுதா மேல போகுதா? மேலதான் போகும். ஹைட்ரஜன் பலூன் வச்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க, சரியா? கட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? சல்லுன்னு மேல போயிடும். அப்ப காற்று வேகமா மேல் நோக்கி போகும், நெருப்பை விட வேகமா போகும். அப்ப விண் என்ன ஆகும்? வெரி ஃபாஸ்டா மேல் நோக்கி போகும், வெரி ஃபாஸ்டா போகும், ராக்கெட் ஸ்பீட்ல போகும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நிலம் கீழ் நோக்கி இழுக்குது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற விண் உயிர் மேல் நோக்கி இழுக்குது. இப்ப ரெண்டு எப்படி இருக்குது? இப்படி இருக்கு. நீ இது விட்டா கீழே போயிரு, இது விட்டா மேல போயிரு. இந்த ரெண்டு ஜாயிண்டா இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. யார் சேர்த்து வச்சிருக்கிறது? நடுவுல 3 பேர் இருக்காங்கல்ல, யாரு? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3 பேருன்னா உங்க உடலையும் உயிரையும் இப்படி பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த 3 பேர் டிஸ்டர்ப் ஆனாங்கன்னா சோழி முடிஞ்சது. இது மேல போயிரும், இது கீழே போயிரும், நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. செத்துட்டோன்னு சொல்றோம். டெத்துனா என்ன? உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா டெத்து. சரியா? உடல் ஆரோக்கியம்னா என்ன? உடலும் உயிரும் நல்ல கம்யூனிகேஷன்ல இருந்ததுன்னா, இணக்கமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிசிக்கல் ஹெல்த். பிரிஞ்சிருச்சுன்னா டெத்து. சண்டை போட்டு கிடந்ததுன்னா நோய். புரிஞ்சுதா? என்ன சொல்ல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவ்வளவுதான் பிசிக்கல் பாடியிலேயே. நீங்க வேற ஒன்றும் பெருசா எல்லாம் கத்துக்க வேண்டாம். நீங்க டாக்டர் ஆனாலும் MBBS படிச்சாலும் இதுதான் பேஸ் கான்செப்ட். டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் என்ன பண்றாரு? உடம்பு சரியில்லைன்னு போறீங்க, என்ன பண்றாரு? போனோன்னே என்ன பண்றாரு? ஒரு தெர்மோமீட்டர் எடுத்து வாயில வைக்கிறாரா? என்ன செக் பண்றாரு? வடிவேல் மாதிரி இத்தாச்சோட மாத்திரையான்னு சாப்பிடக்கூடாது. தெர்மோமீட்டர் வச்சா என்ன தெரியுது? உங்களோட பாடியோட ஹீட்டு கரெக்டா இருக்கா? 93 எவ்வளவு, 98.6 கரெக்டா இருக்கா? சூரியன் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வந்துச்சு. 98.6 ஃபாரன்ஹீட் இருக்கணும். எச்சா இருக்கு சார், அப்ப நோட் பண்ணிக்கிறாங்க. சார் இவருக்கு வந்து பாடியில ஹீட் வந்து அதிகமா இருக்கு சார், காய்ச்சலா இருக்கு சார். சார் கம்மியா இருக்கு சார், இவருக்கு பாடி ஹீட் கம்மியா இருக்கு சார், ஜன்னி வந்த மாதிரி இருக்கு சார், குளிரா இருக்கு சார் பாடி. அப்ப ஹீட் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். அதுக்கு தான் மாத்திரை கொடுக்குறாரு, அந்த ஹீட்டை சரி பண்றதுக்கு. எச்சாவோ கம்மியாவோ போச்சுன்னா அது சரி பண்றதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. ரெண்டாவது என்ன செக் பண்றாரு? போய் உட்கார்ந்தோடனே என்ன செக் பண்றாரு? ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து ஹார்ட்ல வைக்கிறார். ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கா? 72 தான் ஓடுதா, இல்ல படன்னு பிபி அதிகமாயி எச்சா ஓடுதா, இல்ல பிபி லோவாய் கம்மியா ஓடுதா செக் பண்றாரு.
கூடவே லங்ஸையும் செக் பண்றாரு. சளி கீது பிடிச்சிருக்குதா, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, காற்று ஓட்டம் கரெக்டா இருக்கா, பின்னாடி திரும்பி செக் பண்றாரு. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன, வெப்ப ஓட்டம் கரெக்டா ஓடுதான்னு பாக்குறாரு, எச்சா இருக்கா கம்மியா இருக்கான்னு பாக்குறாரு. ரெண்டாவது உங்களை ஹார்ட் கரெக்டா ஓடுதா, ரத்த ஓட்டம் கரெக்டா ஓடிட்டு இருக்கா இந்த பாடியிலன்னு பாக்குறாரு. அப்புறம் காற்றோட்டம் கரெக்டா ஓடுதான்னு செக் பண்றாரு. அப்புறம் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. சார் இந்த டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, உங்க பிளட்ல என்ன இருக்குதுன்னு தெரியல, பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இல்ல, செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு இந்த மூணையும் சரி பண்றதுக்கு ஒரு மருந்து கொடுக்குது. இவ்வளவுதான், இவ்வளவுதான் பிரச்சனையே உங்க பாடி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப எனக்கு நோய்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது. இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சரியா ஓடலைன்னா நோய். எழுதிக்கிறீங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது எந்த நோயா இருந்தாலும் சரி. சார் எனக்கு சாதாரணமா தலை வலிக்குது அப்படின்னாலும், சார் எங்க அம்மாக்கு, பாட்டிக்கு, தாத்தாவுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாலும் ஒரே கான்செப்ட் தான். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சரியா ஓடிடுச்சுன்னா நோய் இல்லை, சரியா ஓடலைன்னா நோய். புரியுதா? சார் இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ண? விடை உங்களுக்கே தெரியும். உங்க உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை சரியா ஓட வச்சுட்டா நோய் இல்லை. சரி, இப்போ ஒரு உதாரணம் அட் பிரசன்ட் இப்ப சொல்றேன், கவனிங்க. எல்லாரும் கால் வலிக்குதா? கால் வலிக்குதா இல்லையா? கன்ஃபார்மா வலிக்கும். எவ்வளவு நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா உட்காந்து இருக்கீங்க. கால் வலிக்குது இல்ல? கால் வலிக்குது, எந்திரிங்க. எந்திரிக்கணும் எல்லாரும். ஓகே, எந்திரிச்சுக்கலாம். ஓகே, கால் விரல்கள்ல உந்தி நிக்கணும். 1 2 3 4 5. ஓகே, கால்கள் அப்படியே உதருங்க ஒரு 5 டைம்ஸ். ஓகே, லெஃப்ட்ல ஒரு 5 டைம்ஸ். ஓகே, ஜம்ப் ஒரு 10 டைம்ஸ். ஓகே, குட், சூப்பர், ரிலாக்ஸ். ஓகே, சிம்பிள். சரி, சூப்பர் பிரெயின் யோகா செய்யறீங்களா எல்லாருமே? ரெகுலரா செய்யணும். ஓகே, இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி 14 டைம்ஸ். ஓகே, காலை பிடிச்சுக்கோங்க, கிராஸ் பண்ணி நல்லா பிடிச்சுக்கலாம். ஓகே, 14 டைம்ஸ் பண்ணணும். ஒரே ஒரு சின்ன ரூல்ஸ் அதுல என்னன்னா, கீழே போறப்ப மூச்சை விட்டுக்கிட்டே போகணும், மேல வர்றப்ப மூச்சை இழுத்துக்கிட்டே வரணும். சரியா? கீழே போறப்ப பிரீத் அவுட், மேல வர்றப்ப பிரீத் இன். ஓகேவா? நல்லா பிரீத் இன் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. ஓகே, பிரீத் அவுட் பண்ணிட்டு டவுன் அப். நல்லா பிரீத் இன் பண்ணிட்டு வரணும். டவுன், பிரீத் அவுட், அப், பிரீத் இன், டவுன், நல்லா உட்காரணும், அப், டவுன், 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 அப். நல்ல பிரீத் அவுட், பிரீத் இன் கான்சென்ட்ரேட் பண்ணணும். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். ஓகே, ரிலாக்ஸ். சூப்பர், எக்ஸலண்ட். அப்படியே உட்காந்துக்கலாம். ஓகே, கால் வலியில போயிடுச்சா? கால் வலி போயிடுச்சு சார், நெஞ்சு வலியே வந்துடுச்சு சார். கால் வலி சரியாயிடுச்சா? ஓகே, எஸ். எவ்வளவு பேர் கால் பெயின் போயிடுச்சு? ஓகே, குட். எப்படி போச்சு? எல்லாரும் டாக்டர் ஃபீஸ் 100 ரூபாய் அனுப்பிச்சிடணும். ஓகே, ஏன்னா டாக்டர் போய் தானே வழியெல்லாம் சரி போச்சு. சிம்பிள். உட்காந்துட்டே இருந்தீங்களா? ஒரு ஒரு பேசிக் ஒரு லாஜிக் உங்களுக்கு சொல்றேன். 1 செகண்ட்.
இப்ப நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன். ஓகே, வாட்டர் பாட்டில், இதுல தண்ணி இருக்கு, ஒரு 33% இருக்கு. ஓகேவா, அவ்வளவுதான் இருக்கு தண்ணி. இப்போ இந்த வாட்டர் பாட்டில்ல இதுக்கு மேல காற்று இருக்கு. ஓகே, மேல காற்று இருக்கு. ஓகே, இப்போ இந்த தண்ணிய இங்க கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? ரொம்பவெல்லாம் யோசிக்க வேண்டாம். இப்படி திருப்புனா தண்ணி இங்க வந்துடும். பயங்கரமா ரூம் போட்டு யோசிக்கிறீங்க. ஓகே ஓகே, கிளாஸ் வந்து 11:30 வரைக்கும் அப்படிதானே சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே, 11:05 ஆச்சு, 25 மினிட்ஸ். இப்ப காத்து இங்க வந்துருச்சு, தண்ணி இங்க போயிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த தண்ணிய இங்க கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் சிம்பிள், தண்ணி இங்க வந்துருச்சு. கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நீங்க தண்ணி எதையும் மாத்த வேண்டியது இல்லை. பாட்டிலோட பொசிஷன் மாத்தினீங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். எதனோட பேஸ்ல? கிராவிட்டி. இதுக்குள்ள தண்ணி இருக்குது, காற்றும் இருக்குது. தண்ணி கெட்டியானது, காற்று லேசானது. தண்ணி கீழே நிற்கும், காற்று மேல நிற்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரியுதா? இப்ப இதுக்குள்ள ஹீட்டும் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ஹீட் உள்ள இருக்குது. அப்ப தண்ணி இருக்கும், ஹீட் இருக்கும், காற்று இருக்கும். ஏன்னா தண்ணி விட லேசானது ஹீட்டு, வெப்பத்தை விட லேசானது காற்று. அப்ப ரொம்ப லேசான காற்று மேல இருக்கும், ஹீட் நடுவில் இருக்கும், கெட்டியானது தண்ணி கீழே இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நம்ம பாடியில நீங்க இப்போ இத்தனை நேரம் உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, உட்கார்ந்து இருக்கிறப்ப உங்க பாடியில எங்க ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும்? கீழே கால் பகுதியில அதிகமா இருக்கும். புரியுதா? அப்புறம் கொஞ்சம் வெப்ப சக்தி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் காற்று சக்தி இருக்கும். இப்ப ரத்த ஓட்டம் என்ன ஆயிடுச்சு? உங்க காலை இப்படியே நீங்க வச்சுட்டே உட்கார்ந்து இருந்ததால அங்க ரத்த ஓட்டம் ப்ராப்பரா ஓடல. கிளியரா? அப்ப ரத்த ஓட்டம் ப்ராப்பரா ஓடாம அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஸ்ட்ரகிள் ஆனோடனே அந்த இடத்துல வலி வந்துருச்சு. am I right? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்ப எந்திரிச்சீங்க, குதிச்சீங்க, ஜம்ப் பண்ணீங்க, தோப்பு கண்ணம் போட்டீங்க, பிளட் சர்க்குலேஷன் என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுச்சு, வலி போயிடுச்சு. சிம்பிள். இவ்வளவுதான். இதைதான் வள்ளுவர் சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. திருக்குறள் அப்படின்னு போட்டு மிகினும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா திருக்குறள் புக்லயோ அல்லது நெட்லயோ செக் பண்ணி அந்த குறளை முழுசா எழுதுங்க. மிகினும், மிகினும்னா அதிகமானாலும், குறையினும் குறைந்தாலும் நோய் செய்யும், உங்க உடம்புல நோய் வரும். இது எது அப்படின்னா நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. நூலோர்னா நம்ம முன்னோர்கள், அறிவு சிறந்த ஞானிகள், அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வலினா காற்று, காற்றிலிருந்து எண்ணிய மூன்று: காற்று, வெப்பம், ரத்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? வளிமண்டலம்னு படிச்சிருக்கீங்களா? காற்று வளிமண்டலம். வலினா காற்று. அப்ப நம்ம உடம்புல காற்று ஓட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் சரியா ஓடுச்சுன்னா உடம்புல நோய் வராது. இவ்வளவுதாம்மா, ரொம்ப சிம்பிள். சார் அது எப்படி நல்லா ஓட வைக்கிறது? ஒண்ணு இல்ல, உடம்பு ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா ஓடிடும். சரியா? உடம்ப எதிர்த்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்று ஓட்டம் ஓடிடும். இப்ப ஒண்ணும் இல்ல, நல்ல ஒரு ரன்னிங் போங்க, ஒரு ஜாக்கிங் போங்க, ஒரு ஸ்கிப்பிங் பண்ணுங்க. என்ன ஆகும்? கீழே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஹார்ட் பட 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 படன்னு துடிக்கும், லங்ஸ் நல்லா மூச்சை இழுத்து விடும், பிரெயின் செல்ஸ் முதல் கொண்டு எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆயிரும். சிம்பிள் லாஜிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தலைவலி வந்தாலும் இந்த இடத்துல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சரியா ஓடலேன்னு அர்த்தம். சரியா? இப்ப எல்லாரும் கையை நீட்டுங்க, லெப்ட் ஹேண்ட நீட்டிக்கோங்க. நீட்டிட்டீங்களா? சரியா? இப்ப இங்க ஏதாவது வலிக்குதா?
இந்த இடத்துல ஏதாவது வலிக்குதா? இல்ல இல்ல, வலி இல்லை. யாருக்கு பெயின் இல்லை இல்ல? சரி, ஓங்கி ஒரு அடி அடிங்க. நல்லா அடிக்கணும், சத்தம் எனக்கு கேட்கணும். நல்லா அடிங்க, ஒன்னாவது அடிங்க. என்ன இப்படி பயப்படுறீங்க? அடிச்சீங்களா? வலிச்சுதா? வலி வந்துச்சா? ஏன் வலிச்சுது? அடிச்சோம் வலிச்சுது. என்ன சார் கேள்வி இதெல்லாம்? அடிச்சோம் வலிச்சுது. சரி, ஏன் வலிச்சுது? எனி ஒன் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். குட். ஜனனி சொல்லுங்க. ஜனனி மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? சார் சொல்லுங்க ஜனனி. சார் அங்க பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தது சார், அதனால. கம்மியாயிடுச்சா? கரெக்டா சொல்லுங்க. அடிச்சா பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆகுமா, பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகுமா? சரி, குட், பெஸ்ட் ட்ரை. ஓகேவா? சரி, இப்ப நம்ம உடம்புல இந்த ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்றோட்டம் ஓடிட்டு இருக்கா? ஏதாவது செக் பண்ணணும்னா ஒரு பிளேட் எடுத்து அறுத்தீங்கன்னா தெரியும். சரியா? பிளட் பிச்சுக்கிட்டு வெளியே வருது. ஓடிட்டு இருக்கா? பாடி ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சரியா? எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண நானு, இவ்வளவு நேரம் நல்லா தான் ஓடிச்சு, ஓங்கி ஒரு அடி அடிச்சேன்ல. சரியாண்ணா? இப்ப தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஓடுற இடத்துல ஒரு தட்டு தட்டினீங்கன்னா என்ன ஆகும்? முன்னாடி வர்றது ஸ்டாப் ஆகும், தெரிக்கும். பார்த்திருக்கீங்களா? சரிதானா? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஓடிட்டு இருக்கிற பிளட்ல ஒரு நடுவுல ஒரு ஸ்டாப் போட்டீங்க. ஸ்டாப் போட்ட உடனேயும் இந்த இடத்துல இருக்கிற பிளட் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்றோட்ட ஓட்டத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அங்க ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. ஷார்ட் சர்க்கியூட்னா புரியுமா? மின் குறுக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒயர்ல கரண்ட் வந்துட்டு இருக்கு, ஷார்ட் ஆயிடுச்சுல, தெரி தீப்பொறி மாதிரி தெரிக்குது, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்க உடம்புல ஒரு வேலையை பார்த்து விட்டீங்க. நீங்க பார்த்த உடனேயும் இந்த பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி அங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் வலி சரியாயிடுச்சா? வலி சரியாயிடுச்சா? இன்னும் வலிக்குதா? வலி சரியாயிடுச்சு. எப்படி சரியாச்சு? உங்க உடம்பு தானே அந்த இடத்த என்ன பண்ணிடுச்சு, சரி பண்ணி கொஞ்ச நேரத்துல ஓட வச்சிருச்சு. அப்ப வலினா என்ன? உங்க உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் தடையானாலோ, எச்சா ஓடுனாலோ, கம்மியா ஓடுனாலோ, தப்பு தப்பா ஓடுனாலோ அதுக்கு பேரு வலி. அதுதான் நோயா மாறுது. கடைசியில மரணம், டெத்து. சரிங்களா? அப்போ மரணம்ங்கிறது ஒண்ணு இல்ல, நோய் அதிகமாச்சுன்னா டெத்து. ரொம்ப தாறுமாறா ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்றோட்டம் ஓடுது, அல்லது ஓடா போயிருது, செத்து போயிடுவோம். அப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மூணையும் நல்லா வச்சுக்கணும். இந்த மூணையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ், யோகா, இது எல்லாமே. புரியுதா? பேஸ் கான்செப்ட் இதுதான். நீங்க எந்த எக்ஸசைஸ் உலகத்துல செஞ்சாலும், எந்த யோகா செஞ்சாலும் கான்செப்ட் ஒண்ணுதான். ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்றோட்டத்தை நல்லா ஓட வச்சுட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. சிம்பிள். அதுக்காகத்தான் ஸ்போர்ட்ஸ். குழந்தைகளுக்கு எதுக்கு விளையாட்டு கொண்டு வந்தாங்க? சரிதானா? ஓடி போய் சாம்பியன்ஷிப் வாங்கி கோடி கோடியை சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரல. நல்லா ஓடி விளையாண்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. சரியா? ரைட். இப்போ பிசிக்கல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சரி, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? ஓகே, புக்கு நோட்டெல்லாம் ஓரமா வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராக்டிஸ்க்கு நான் நார்மலா இருந்தா தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம பண்ற ப்ராக்டிஸ் வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம் போட்டு உட்காரணும். வஜ்ராசனம், சிட், ட்ரை பண்ணுங்க. வஜ்ராசனம் புதுசா போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வலிக்கும். எங்க? இந்த இடத்துல, இந்த கால் மடிப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வலிக்கும். இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பெட்ஷீட், ஏதாவது ஒரு துணி, அல்லது ஏதாவது ஒண்ணு எடுத்து, தலையணை அப்படி ஏதாவது ஒண்ணு எடுத்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அப்புறம் அது மேல உட்காரணும். ஓகே, எனக்கு பிராக்டிஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சிம்பிளா வச்சிருக்கேன். ஓகே,
நீங்க எப்படி உட்கார்ந்தா கம்ஃபர்டபுளோ அப்படி உட்காந்துக்கோ. ஓகே ஓகே குட். இதுல ஒண்ணே என்ன கவனிக்கணும்னா, இந்த இடம் தெரியுது எனக்கு என்னோட கால். ஓகே நான் ஃப்ரண்ட்ல வந்து சொல்றேன். இப்போ உங்களோட ஓகேம்மா, இந்த இடது கால் பெருவிரல் மேல வலது கால் பெருவிரல் இருக்கும், அதுக்காக சொன்னேன். ஓகே குட். இப்போ என்ன பண்ணணும்னா, உங்க 2 கால் ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கீங்களா பின்னாடி. இப்ப லெஃப்ட் லெக்கோட கட்டவிரல் இருக்கு, ரைட் லெக்கோட கட்டவிரல் இருக்கா. இப்ப இந்த லெஃப்ட் லெக்கோட கட்டவிரலுக்கு மேல ரைட் லெக்கோட கட்டவிரல் இருக்கணும் பின்னாடி கால்ல. ஓகே, ரைட் லெக்கோட கட்டவிரல் மேல இருக்கணும், லெஃப்ட் லெக்கோட கட்டவிரலை அமுத்திட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா லெஃப்ட் லெக்கோட கட்டவிரலை பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப நமக்கு பொதுவா வந்து லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கு, நீங்க நல்லா படிக்கிறீங்க சரிதானா, உலகியல் வாழ்க்கையில் ஈடுபடுறோம். நமக்கு என்ன ப்ராப்ளம்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் இல்லை. சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ரைட், இப்ப என்ன பண்றோம், கைகள் ரெண்டையும் சின்முதிரை வச்சுக்கோங்க. சின்முதிரையா தெரியுமா, தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரெண்டு டச் பண்ணியிருக்கிறோம், 3 விரல் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, இந்த தொடை மடிப்பு இருக்கு இல்லையா, நமக்கு ஏதாவது காலில் அடிபட்டுச்சுன்னா நெறிக்கட்டும், கவனிச்சிருக்கீங்களா, தொடை மடிப்பு, இந்த தொடையும் வயிற்று பகுதி சேர்ற இடம், அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. இந்த 3 விரல் உங்க தொடைக்கு நேரா இருக்கணும், 3 சேர்ந்து இருக்கணும். கவனிக்கணும், நான் சொல்றது கவனிச்சு செய்யணும். ஓகே, இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷன் உட்கார்ந்து இருக்கிறோம். நல்லா மூச்சு இழுத்துக்கணும், மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். தலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும், தலை குனிய கூடாது, மூச்சை இழுத்துக்கிட்டே அப். ஓகே, மூச்சை விட்டுக்கிட்டே டவுன், மூச்சை இழுத்துக்கிட்டே அப், மூச்சை விட்டுக்கிட்டே டவுன், மூச்சை எடுத்துட்டே அப், மூச்சை விட்டுக்கிட்டே டவுன், பிரீத் அவுட், பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன். ஃபுல்லா மூச்சை எக்ஸேல் பண்ணு, பிரீத் இன் அப், நல்லா இன்ஹேல் பண்ணும். சிம்பிள், 5 டைம்ஸ் பண்ணா போதும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன் ஆதி முத்திரை. கை எப்படி வச்சுக்கோங்க, இந்த கட்டை விரல சுண்டு விரலுக்கு அடியில் வைக்கணும், சுண்டு விரல் கடைசி முடியுது இல்லையா, அதுக்கு அடியில் வைக்கணும். நல்லா கையை மடக்கிக்கணும். குத்துறக்கு வச்சு எப்படி வைப்போம், இப்படி குத்துவோம் இல்லையா, ஓகே அந்த மாதிரி. இப்போ மோதிரம் தெரியுதா, நான் போட்டுக்கிறது மோதிரம். சரி, 2 ரிங்ஸும் அப்படியே ஜாயின் பண்ண எப்படி இருக்கும் அப்படி வச்சுக்கணும், நல்லா ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இப்படி விரிஞ்சிட்டாலும் இருக்கக்கூடாது. 2 மோதிரம் டச் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி வச்சுக்கோங்க. இந்த கை அப்படியே கொண்டு வந்து அடி வயிற்றுல வைக்கணும், ஸ்டொமக்ல நல்லா ஒட்டுன மாதிரி தொட மேல வச்சுக்கணும். மேல இருந்து பாத்தீங்கன்னா 4 4 8 விரலோட நகமும் தெரியணும், கை விரல் நகம் தெரியணும். ஓகே, சேம் இதுதான் பொசிஷன். வயிற்று ஒட்டி வச்சுக்கிறோம். அதே மாதிரியே நல்லா மூச்சு இழுத்துக்கிறோம், மூச்சை விட்டுக்கிட்டே டவுன், மூச்சு இழுத்துக்கிட்டே அப். நல்லா பிரீத் அவுட் பண்ணணும், நல்லா பிரீத் இன் பண்ணணும். தலை கீழே குனியக்கூடாது, ஸ்ட்ரைட்டா போகணும். ஓகே, ஸ்டார்ட். நல்லா பிரீத் இன், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். ஃபுல்லா பிரீத் அவுட், அப், நல்லா பிரீத் இன், டவுன், அப். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நார்மலா சுகாசனத்துக்கு வந்துருங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ். வஜ்ராசனம் போடுறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்றவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பட் செய்ய செய்ய பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆசனம் வந்து வஜ்ராசனம். வஜ்ரம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வஜ்ரம்னா மிக மிக வலிமையான பொருள்னு அர்த்தம், சரியானுங்களா? வஜ்ராயுதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்ப வந்து ஸ்ட்ராங், இரும்பு மாதிரி கல்லு மாதிரி மாற்றக்கூடிய ஆசனம். அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிரும் உடம்பு வஜ்ராசனம் போட்டா. ஓகே,
இப்ப 2 பிராக்டிஸ் பார்த்துட்டோம். சின்முத்திரை தென் ஆதி முத்திரை. இதுக்கு பேர் என்ன? ஆதி முத்திரைன்னு பேர். ஓகே. குழந்தை வயிற்றுக்குள்ள, அம்மா வயிற்றுக்குள்ள இப்படிதான் வச்சு படுத்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆதியில குழந்தைய இருந்தப்ப செஞ்சுட்டு இருந்த முத்திரை இது. இது வந்து பஞ்சபூத சக்திகளையும் கட்டுப்படுத்தும். அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். ஓகே. இப்போ பிரீத்திங் எக்ஸசைஸோட 3rd பொசிஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்புல ரைட் லங்ஸ், லெஃப்ட் லங்ஸ் இருக்கு. 2 லங்ஸ் இருக்கு. ரைட் லங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், லெஃப்ட் லங்ஸ் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும். ரைட் லங்ஸ் வந்து 620 கிராம்ஸ் ஆவரேஜா, லெஃப்ட் லங்ஸ் வந்து 560 கிராம்ஸ், ஒரு 60 கிராம் ஹெச் கம்மி இருக்கும். என்ன காரணம்னா நம்மளோட லெஃப்ட் சைடு தான் ஹார்ட் இருக்கு. ஹார்ட் இருக்கு இல்லையா? ஹார்ட் என்ன சைஸ் இருக்குன்னா நம்ம கை முஷ்டி அளவு இருக்கும். உங்க கை இப்படி மடக்கி வச்சீங்கன்னா இந்த கை முஷ்டி இருக்குல்ல, இதான் உங்க ஹார்ட்டோட சைஸ். ஓகேவா? இந்த கை இப்படி வச்சீங்கன்னா ரைட் சைடு 25%, லெஃப்ட் சைடு 75% நம்ம ஹார்ட் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் இப்படி வச்சு பிளட்ஜ் எடுக்க சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு டோட்டல் லெஃப்ட் சைடு ஹார்ட் இல்ல, சென்ட்ரல்ல இருந்து 25% லெஃப்ட் சைடு வந்து 75% இருக்கு. அப்ப அந்த ஹார்ட் பெரிய இடம் இருக்கிறதுனால லங்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கிறது கொஞ்சம் சிறுசா இருக்கு. நேச்சரா இயற்கையாவே இப்படித்தான் நமக்கு அமைப்பு. இப்போ நம்மளோட 2 லங்ஸ் இருக்கு. இந்த 2 லங்ஸ் தான் என்ன பண்ணுது, நமக்கு உள்ள வர்ற வெளியில இருக்கிற காற்றை அப்படியே உள்ள இழுத்து அதுல இருக்கிற ஆக்சிஜனை பிரிச்சு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் ஏற சர்க்குலேட் பண்ற வேலை யாரோடது? லங்ஸோட வேலை. குறிப்பா நம்ம பிளட் சர்க்குலேஷன் கூட தான் இந்த ஏர் சர்க்குலேஷன் ஜாயிண்ட் ஆகி பாடி செல்ஸ்க்கெல்லாம் போகுது. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் சிவப்பா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கிறதுனாலதான் அது சிவப்பா இருக்கு. இப்ப அந்த ரத்தம் அப்படியே கொஞ்சம் ப்ளூயிஷா மாறும் எப்ப அதுல இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட் போயிருச்சுன்னா. ஓகே. அப்ப அந்த பிளட் வந்து கெட்ட பிளட். ஆக்சிஜன் போய் கார்பன் டை ஆக்சைடு செல்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்ற பிளட்டுக்கு பேரு கெட்ட பிளட், அசுத்த ரத்தம். நம்ம உடம்புல சுத்த ரத்தம், அசுத்த ரத்தம்னு 2 இருக்கு. சரியா? நம்ம ஹார்ட் இருக்கு. ஹார்ட்ல 4 அறை இருக்கு. சரியா? ஆரிக்கல், வென்ட்ரிக்கல் நீங்க கேள்விப்பட்டிருக்கோங்க. ஏட்ரியம், வென்ட்ரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? சும்மா ஜஸ்ட் அதை பத்தி எல்லாம் சும்மா கொஞ்சம் படிங்க. உள்ள போய் கண்டதெல்லாம் யூடியூப்ல இதெல்லாம் பாக்குறதுக்கு பதிலா, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பாக்குறதுக்கு பதிலா உங்களோட பிசிக்கல் பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாரு. இப்போ உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தம் எல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா நம்மளோட ஹார்ட் தான் வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம். எஸ் ஆர் நோ? மேக்சிமம் எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். ஹார்ட் தான் பிளட்டை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குது, நம்ம ஹார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஹார்ட்டுக்கும் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹார்ட் ஒரு பம்ப் செட் மோட்டார். இப்போ உங்க தொட்டில இருந்து தண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டர் வச்சிருக்கீங்கல்ல, சேம் அதே மோட்டர் தான் உங்க ஹார்ட். அப்ப யாரு சார் தண்ணி சுத்தம் பண்றது, ரத்தத்தை சுத்தம் பண்றது யாரு? லங்ஸ். இன்னும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. லங்ஸ் தான் வெரி மேக்சிமம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. இப்ப உங்களோட ஹார்ட்ல 4 பார்ட் இருக்கா? வலது ஏட்ரியம், ரைட், வலது வென்ட்ரிக்கல், இடது ஏட்ரியம், லெஃப்ட், இடது வென்ட்ரிக்கல், 4 அறை இருக்கு. இப்ப உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தம் எல்லாம் எங்க வரும்னா அந்த ரைட் சைடு டாப்ல இருக்கிற ஆரிக்கலுக்கு வரும், அதுக்குள்ள போகும். அதுல இருந்து வால் மூலயமா வென்ட்ரிக்கலுக்கு போகும். வென்ட்ரிக்கல்ல இருந்து ஃபோர்ஸா பிளட் எதுக்கு போகும்னா நுரையீரலுக்கு போகும். இந்த நுரையீரலுக்குள்ள இந்த கெட்ட ரத்தம், ஃபர்ஸ்ட் கெட்ட ரத்தம் ரைட் சைடு வந்து, ரைட் சைடு கீழே வந்து நேரா நுரையீரலுக்கு போகும். அப்ப நுரையீரல் என்ன பண்ணும்னா, நீங்க ஆக்சிஜன் நல்லா உள்ள எடுக்கிறீங்கல்ல, இந்த ஆக்சிஜனை அந்த ரத்தத்துல குடிச்சிட்டு அந்த ரத்தத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அது உள்ள எடுத்துக்கும். உங்க நுரையீரல் தான் அந்த வேலையை பண்ணுது. லங்ஸ் ஏன் கொரோனா இவ்வளவு பாதிச்சுது, ஏன் லங்ஸ் பாதிச்சா இவ்வளவு பிரச்சனை ஆகுது? டிபி பேஷண்ட் பாருங்க, லங்ஸ் கெட்டு போச்சுன்னா உடம்பு எலும்பு தோலுமா அப்படியே உருகி போயிருது. ஏன்? லங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஓகேவா? அப்ப இந்த லங்ஸ் என்ன பண்ணுது, அந்த பிளட் கெட்ட ரத்தம் அந்த லங்ஸை சுத்தி வருது. அப்படி வர்றப்ப அங்க கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு இதுகிட்ட இருக்கிற லங்ஸுக்குள்ள இருந்து ஆக்சிஜனை தூக்கி பிளட்ல ஏத்துது. வித்தின் அ செகண்ட்ல நடக்குது எல்லாம். 0.8 செகண்ட்குள்ள அது நடக்குது. அவ்வளவு ஃபாஸ்டா பிரீத் நடந்துட்டே இருக்கு. ஓகே. பிரீத் நடக்க நடக்க அந்த ஏர் என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இங்க இருந்து அங்க
எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு வாங்கிருச்சு லங்ஸ், இங்க இருக்கிற ஆக்சிஜன் அது கொடுத்துருச்சு, கெட்ட ரத்தம் நல்ல ரத்தமா மாறிடுச்சு. இப்ப லங்ஸ்ல இருந்து அந்த பிளட் அப்படியே வருது, எந்த பக்கம் வருது? லெஃப்ட் சைடு ஹார்ட்டுக்கு வருது. ஓகேவா? லெஃப்ட் சைடு டாப்ல ஆரிக்கல்ல வந்து, அங்கிருந்து வென்ட்ரிக்கல்ல வந்து, அங்கிருந்து ஃபோர்ஸா பாடி ஃபுல்லா அனுப்புது. அப்ப பாடியில இருக்கிற கெட்ட ரத்தம் எல்லாம் ரைட் சைடு ஹார்ட்டுக்கு வந்து, ரைட் சைடுல கீழே வென்ட்ரிக்கல் வந்து, அங்கிருந்து நுரையீரலுக்கு போய் நுரையீரல சுத்தப்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் ஏற்றி கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி எடுத்துட்டு ஆக்சிஜன் கொடுத்து நல்ல ரத்தமா வந்து, அந்த சுத்த ரத்தம் இடது பக்கம் ஆரிக்கலுக்கு வந்து, இடது பக்கம் வென்ட்ரிக்கலுக்கு வந்து அந்த ரத்த குழாய்கள் மூலமா உடம்பு ஃபுல்லா பரவும். அப்ப எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க பிளட் சுத்தம் பண்றது இல்ல, லங்ஸ். அப்ப நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 5 லிட்டர்ஸ். ஆனா நம்ம இன்னைக்கு 1 லிட்டர் கூட யூஸ் பண்றது இல்லை. அவ்வளவுதான் நம்ம பிரீத்திங் கெப்பாசிட்டி. உங்க லங்ஸ் எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? உங்க லங்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளவு பெருசு தெரியுமா? டென்னிஸ் கோர்ட் பார்த்திருக்கீங்களா? டென்னிஸ் கோர்ட், டென்னிஸ் விளையாடுறாங்கல்ல, டிவில எல்லாம் பாக்குறீங்க. டென்னிஸ் கோர்ட் உங்க ஸ்கூல்ல எல்லாம் இருக்குங்களா, பாத்திருக்கீங்களா? உங்க லங்ஸ் விரிச்சு போட்டா டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு விரியுமாமா, அவ்வளவு பெருசா இருக்கலாம். ஆனா இயற்கை இறைவன் அதை அப்படியே சுருக்கி 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 அப்படியே சின்ன சின்னதா சுருக்கி சுருக்கி நம்ம உடம்புக்குள்ள செட் பண்ணியிருக்காரு. காற்று நுண்பைகள் இருக்கு, சரிதானா? அதுதான் என்ன பண்ணுது, நீங்க இழுக்கிற காற்று ஆக்சிஜனை உள்ள கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. ஆக்சிஜன் மட்டும் போகலைன்னா நான் சொன்னேன்ல, 3 நிமிஷம் மூச்சை பிடிச்சிங்கன்னா செத்து போயிடும். உங்க பிரெயின் செல்ஸ் மெமரி பவர்னு சொல்றீங்கல்ல, உங்க பிரெயினுக்கு சாப்பாடே வந்து ஆக்சிஜன் தான். ஏன்னா நீங்க இழுக்கிற சுவாசத்துல 20% பிளட் எதுக்கு தான் போகுது? மூளைக்கு தான் போகுது. ஹோல் பாடிக்கே 80% தான், பட் இந்த 1.25 கிலோ இருக்கிற மூளைக்கு 20% பிளட் போகுது. அப்ப அவ்வளவு ஆக்சிஜன் அங்க தேவையா இருக்கு. பாருங்க, மூளைக்கு போற ஆக்சிஜன் பத்தலைன்னா கொட்டாய் வந்துடும், தூக்கம் வந்துடும். கொட்டாய் வருதுன்னா என்ன அர்த்தம்? மூளைக்கு ஆக்சிஜன் பத்தலைன்னு அர்த்தம். அப்ப ஆக்சிஜன் நல்லா வைக்கணும். அப்ப பிராண சக்தி, உயிர் சக்தி, இம்யூனிட்டி பவர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? லங்ஸ நல்லா விரிய வச்சு நல்ல ஆக்சிஜன் உள்ள எடுக்கிறதுக்கு அதுக்கு பழக்கணும். இப்ப நம்ம லங்ஸ் எப்படி இருக்குன்னா, புதுசா ஒரு பலூன் வாங்கிட்டு வர்றீங்க கடையில இருந்து, ஊதாம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சைஸ்ல இருக்கும், பாத்திருக்கீங்களா பலூன்? இப்ப அதை நல்லா ஊதி 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 ஒரு 10 தடவை ஊதி ஊதி நிறுத்திட்டீங்கன்னா அது கெப்பாசிட்டி என்ன ஆயிரும்? பெருசாயிரும். முதல்ல ஊதுறப்ப கஷ்டமா இருக்கும், அப்புறம் ரிலாக்ஸா நல்லா பெருசா ஊத முடியும். புரியுதா? இப்ப நம்ம லங்ஸ் அப்படிதான் இருக்கு, நம்ம கரெக்டா அதை யூஸ் பண்ணாம அப்படியே சுருங்கி கிடக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? உங்க லங்ஸோட கெப்பாசிட்டியை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ண போறோம். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிஜன் இன்ஹேலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். ஆக்சிஜன் அதிகமாயிருச்சுன்னா உடம்பு ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன், ஹீட், ஏர் சர்க்குலேஷன் நல்லா போகும். உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஓகே, சரி பண்ணலாமா? 3rd பொசிஷன். இப்ப ரைட் லங்ஸ் லெஃப்ட் லங்ஸ் இருக்கு, நம்ம பார்ட் பை பார்ட்டா லங்ஸை வந்து என்லார்ஜ் பண்ண போறோம். ஓகே, இப்ப ரைட் ஹேண்ட், உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, உள்ளங்கை டச் பண்ணுங்க, உள்ளங்கை டச் பண்ணுங்க. இந்த உள்ளங்கை தொப்புள் இருக்கா, நேவல், அது மேல கரெக்டா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிள். இந்த கை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் நார்மலா, இது கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் இவ்வளவுதான், லைட்டா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி வச்சிருக்கோம், லைட்டா ப்ரெஷர் கொடுத்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, 5 விரல் ஸ்ட்ரைட்டா டச் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்ல கிராஸா கொண்டு போங்க, சரிதானே? சேம் சைடு இல்ல, ஆப்போசிட். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஏர், வலது காதை தொட்ட மாதிரி வச்சுக்கணும். தொட்டுட்டு இருந்தா போதும், மூடவெல்லாம் தேவையில்லை, தொட்டுட்டு இருந்தா போதும். தலை நேரா வச்சுக்கோங்க. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஹோல் பிரீத் வந்து 2 லங்ஸுக்கு போச்சுல்ல, இப்ப நம்ம லெஃப்ட் லங்ஸை அழுத்தி பிடிச்சுக்கிறோம், காத்து போறதுக்கு விடுறது இல்லை. நல்லா இங்க ப்ரெஷர் கொடுத்து நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சுக்கிறீங்க. ஸ்டொமக்க லைட்டா ப்ரெஷர் கொடுத்துட்டோம். இப்ப மொத்த ஏர் எங்க போகும்? ரைட் லங்ஸ்ல ஃபுல்லா போகும். அப்ப ரைட் லங்ஸ் ஃபுல்லா என்லார்ஜ் ஆகும், ஃபுல்லா கம்ப்ரஸ் ஆகும். ஓகே, கண்ணை மூடிக்கோங்க, ரைட் லங்ஸ்ல கவனம் வச்சுக்கோங்க. ஓகே, 5 லாங் பிரீத், நல்ல மூச்சு இழுத்து விட போறோம். ஸ்டார்ட். 1
2 நல்லா ஃபுல்லா மூச்சு இழுக்கணும், ஃபுல்லா மூச்சு விடணும். 3 சூப்பர். இப்போ உங்க ரைட் சைடு லங்ஸ் நல்ல என்லார்ஜ் ஆனது ஃபீல் ஆச்சா? நல்ல ஃபீல் ஆகும். எக்ஸலண்ட், எல்லாருக்கும் நல்ல ஃபீல் ஆகும். சரி, இப்போ லெஃப்ட் சைடு லங்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்? லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிறோம், ஸ்டொமக் மேல ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்போ ரைட் லங்ஸை ரைட் ஹேண்ட்ல ப்ரெஷர் பண்ணி அழுத்தி வச்சிருக்கீங்க. தலை ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாருங்க, கண்ணை மூடிக்கோங்க, லெஃப்ட் லங்ஸ்ல கவனம் வச்சுக்கோங்க. 5 டீப் பிரீத். ஸ்டார்ட். 1 2 3 நல்லா பிரீத் இன் பண்ணணும், ஃபுல்லா நிரம்பணும். தென் பிரீத் அவுட் பண்ணணும், ஃபுல்லா எக்ஸேல் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 5 ஓகே. இப்ப அப்படியே இருங்க. தேர்ட் பொசிஷன், ரைட் ஹேண்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் ஹேண்ட உள்ள விட்டு கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் அப்படியே வச்சிருக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட அந்த கைக்கு உள்ள விட்டு கிராஸ் பண்ணிக்கிறோம். இப்ப 2 லங்ஸையும் பிரஸ் பண்ணி பிடிச்சுக்கோங்க. இப்ப பேக் சைடு லங்ஸை விரிவைக்க போறோம். ஓகே. இப்ப லெஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் இருக்கும், ரைட் இப்படி லைட்டா மேல தூக்கிட்டு இருக்கும். கவனிச்சிங்களா? இப்ப என்ன பண்ணணும்? கையை லைட்டா பெண்ட் பண்ணணும். ஓகே, பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த லங்ஸையும் பிரஸ் பண்ணிக்கலாம். இப்ப 2 சைடு லங்ஸையும் பிரஸ் பண்றதுதான் கான்செப்ட். ஓகே, இப்ப கண்ணை மூடி பேக் சைடு லங்ஸ்ல கவனிச்சுக்கோங்க. 5 லாங் பிரீத். ஸ்டார்ட். 1 2 நல்லா மூச்சு இழுத்து விடணும். பேக் சைடு அப்படியே பலூன் உப்புற மாதிரி நம்ம லங்ஸ் அப்படியே விரியும். 3 4 ஃபுல்லா இன்ஹேல், ஃபுல்லா எக்ஸேல். எக்ஸேல் ரொம்ப மஸ்ட். 5 ஓகே, ரிலாக்ஸ். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், சூப்பரா பண்றீங்க. ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை? 5 ஸ்டேஜ் பார்த்துருக்கோம். சின்முத்திரை, ஆதி முத்திரை, ரைட்டு, லெஃப்ட், தென் போத் ஹேண்ட்ஸ். ஓகே, 6th ஸ்டேஜ். மொத்தம் 7 ஸ்டேஜ் பிராக்டிஸ். இது 6வது ஸ்டேஜ். என்ன பண்ணணும்? கை 2 முன்னாடி இப்படி சேர்த்துக்கோங்க. ஓகே, அப்படியே பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஹெட்போன் இருந்து எடுத்து விட்டுருங்க. ஓகே, காதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளங்கையில காதை க்ளோஸ் பண்ணிக்கணும், கைய நல்லா விரிச்சு வைக்கணும். ஓகே, இப்போ உங்களோட ஃப்ரண்ட் லங்ஸ்ல கவனம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1 2 நல்லா ஃபுல்லா உள்ள இழுக்கணும், ஃபுல்லா வெளிவிடணும். 3 4 5 ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, தென் லாஸ்ட் பொசிஷன். இது ரொம்ப கரெக்டா செய்யணும். இங்க பாருங்க, இப்ப உங்களோட லெஃப்ட் ஹேண்டு இந்த ஆதி முதிரை வச்சோம் இல்லையா, இந்த சுல்வர்களோட கடைசி பகுதி, இந்த இடம் தெரியுதா? கிளியர்? இந்த இடம் எங்க போகணும்னா லெஃப்ட் ஹேண்டோட இந்த இடம் லெஃப்ட் ஐ இருக்கு இல்லையா, இதுல உள்ள டச் பண்ணணும் இந்த இடத்துல.
சரிதானா? உள் பக்கம் இருக்குல்ல, அந்த மூக்கு கண்ணாடி போட்டு அங்க உட்காரும்ல, சிட்டிங் பிளேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல டச் பண்ணணும். சரிதா? அதுக்கு மேல ரைட் ஹேண்ட் கிராஸா இருக்கணும். கவனிங்க, ஒரு டைம் கையை எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். 2 கை இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட், அதுக்கு மேல ரைட் ஹேண்ட். ஓகே, கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம் இன்டு மார்க் மாதிரி. இது அப்படியே கொண்டு போய் உங்களோட ஃபேஸ்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூக்கு அழுத்தக்கூடாது, ரிலாக்ஸா இருங்க. இப்போ டாப் லங்ஸோட அப்பர் பார்ட் நல்லா விரியும். 5 லாங் பிரீத். ஸ்டார்ட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, எக்ஸலண்ட், சூப்பர். ஓகே, ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. இவ்வளவுதான். 7 ஸ்டேஜ் பிராக்டிசஸ் இவ்வளவுதான். ஓகே, எல்லாரும் பண்ண முடிஞ்சதா? 11:35 ஆயிடுச்சு. குட், சரி, கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்ப முதல்ல ஐ எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப சிம்பிள். கை வச்சுட்டு ரைட்டு லெஃப்ட் அப் டவுனு, கிராஸ்ல அப் டவுனு. ஓகே, தென் சர்க்கிள், தென் ஆன்டி கிளாக் வைஸ், தென் ஷார்ட் சைட் லாங் சைட். இவ்வளவுதான் ஐ எக்ஸசைஸ். ஓகே, பிரீத்திங் பொறுத்த வரைக்கும் வஜ்ராசனம் போட்டு சின் முத்திரையில பிரீத் அவுட் பிரீத் இன், ஆதி முத்திரையில 5 டைம்ஸ் பிரீத் அவுட் பிரீத் இன், நல்லா குமிஞ்சு எந்திரிக்கணும். ஓகே, தென் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தேர்ட் பொசிஷன், அப்படியே சேஞ்ச் பண்ணா 4th பொசிஷன், 2 கிராஸ் பண்ணா 5th பொசிஷன், காதை க்ளோஸ் பண்ணா 6th பொசிஷன், கண்ணை க்ளோஸ் பண்ணா 7th பொசிஷன். சிம்பிள். இது யூடியூப்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் போட்டீங்கன்னா என்னோடது இன்னும் நிறைய பேர் இந்த பிராக்டிஸ் நடத்தியிருப்பாங்க. சரிதானா? இது ரெகுலரா நான் இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் எடுத்திருக்கும். நீங்க செஞ்சா 5 நிமிஷம். 35 பிரீத், அவ்வளவுதான். 35 சுவாசம் டீப்பா இழுத்து விடுறீங்க. உங்களோட ஹோல் லங்ஸ் நல்லா என்லார்ஜ் ஆயிரும். ஒரு முறை பண்ணீங்கன்னா 1 டேக்கு உங்களுக்கு என்ன ஆக்சிஜன் கெப்பாசிட்டி ஆகணுமோ அது ஆயிடும். சேலஞ்சா நான் சொல்றேன், நல்லா பண்ணுங்க. பிரெயின் செல்ஸுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஹோல் பாடி செல்ஸுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போகும். சரியா? நல்ல பிராண சக்தி இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த வீக்குக்கு உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மட்டும் நான் சொல்றேன். லாஸ்ட் வீக் பிரீத் கவனிக்க சொன்னமா? எஸ், ஓகே, குட். அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரியானா? பிரீத் மெடிடேஷன் வெரி வெரி பவர்ஃபுல் மெடிடேஷன். புத்தர் இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பிரீத் மெடிடேஷன். ஆனாபானா சதி தியானம்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த வீக்கும் நீங்க அதுவே பண்ணிட்டு வாங்க. ஓகே, என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சிம்பிள். கைகளை கோர்த்து வச்சுக்கணும், இந்த 2 கட்டவரும் டச் பண்ணி வச்சுக்கணும், கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டா உட்காரணும். உங்க பிரீத்தை வாட்ச் பண்ணணும். எந்த இடத்துல? இந்த இடத்துல முஸ்டாக், நம்ம மீசை பகுதி இருக்கு இல்லையா, மூக்குக்கு கீழே உதட்டுக்கு மேல இந்த பகுதி இருக்குல்ல, இங்க கவனிக்கணும். இங்க கவனிக்கிறப்ப அந்த மூச்சு வெளியே வர்றதையும் மூச்சு உள்ள போறதையும் இந்த இடத்துல கவனம் வச்சு நீங்க ஜஸ்ட் கவனிக்கணும். மூச்சு நீங்க இழுத்து விடக்கூடாது, ஜஸ்ட் வாட்ச். இப்ப உதாரணத்துக்கு ரோட்ல ஒருத்தர் போறாரு வர்றாரு, நீங்க நின்னு பாக்குறீங்கல்ல, அது மாதிரி உங்க பிரீத்து இந்த இடத்துல வெளியே வருது, இந்த இடத்துல உள்ள போகுது. இந்த இடத்த மட்டும் கவனிக்கணும். அது சில டைம் வேகமா போகும், சில டைம் மெதுவா போகும். அதை பத்தி எல்லாம் யூ டோன்ட் வரி, யூ ஜஸ்ட் வாட்ச். ஓகே, இந்த மெடிடேஷன் டெய்லியும் ஒரு 100 பிரீத் வச்சுக்கோங்க. மினிமம் 100 பிரீத், அதாவது
பிரீத் வெளியே வருது உள்ள போறப்ப 1, வெளியே வருது உள்ள போறப்ப 2, அப்படி கவுண்ட் பண்ணுங்க. மினிமம் 100 கவுண்ட்ஸ். அது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலே வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு விடுறோம். 5 to 10 மினிட்ஸ் பண்ணாலே 100 பிரீத் வந்துடும். ஓகேவா? ரெகுலரா 100 பிரீத் கவனிக்கணும்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணா எக்ஸ்ட்ரா கவனிக்கலாம். சார் நான் 200 கவனிங்க. சார் இன்னைக்கு சண்டே நான் ஒரு 1/2 hour பண்றேன், பண்ணுங்க. காலையிலையும் ஈவினிங்லயும் குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த பிராக்டிஸ் பண்ணு. இப்ப என்ன ஆகும்னா உங்க மைண்ட் அங்க இங்கேயும் ஓடுற மனசு இப்ப பிரீத்ல கான்சென்ட்ரேட் ஆகும். எடுத்தோடனே பிரீத்ல நிக்காது. மறுபடியும் உங்க மைண்ட் அங்க இங்கேயும் ஓடும். மறுபடியும் கூட்டிட்டு வந்து பிரீத்தை கவனின்னு சொல்லணும். மறுபடியும் அது ஓடும். மறுபடியும் கூட்டிட்டு வந்து கவனின்னு சொல்லணும். இப்ப ஃபர்ஸ்ட் டே 10 தடவை ஓடும், அங்க இங்கேயும் ஓடிட்டே இருக்கும். செகண்ட் டே 9 தடவை ஓடும். தேர்ட் டே 8 தடவை ஓடும். ஃபோர்த் டே 7 தடவை ஓடும். நீங்க கவனிக்க கவனிக்க உங்க மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடுறது அப்படியே குறையும். ஒரு சடன் ஸ்டேஜ் ஒரு 10 days 20 days கண்டினியூவா பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்க மைண்ட் அந்த பிரீத்லயே நிற்கும். உங்க மைண்ட் பிரீத்லயே நின்றுச்சுன்னா நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும். சிம்பிள். இவ்வளவுதான் மெடிடேஷனோட பேஸ் கான்செப்ட். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. 1 வீக்குக்கு ரெகுலரா ஐ எக்ஸசைஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ் ரெகுலரா டெய்லியும் பண்ணணும். மார்னிங் எந்திரிச்சோடனே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த பிரீத் மெடிடேஷன் காலையில் ஒரு 5 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ் கம்பல்சரி பண்ணும். ஓகே, மஸ்ட். இந்த பிராக்டிஸ் வந்து காலையில 7 to 7:20 குட்டீஸ்க்காக நாங்க நடத்துறோம். இதே ஜூம்ல ரெகுலரா டெய்லியும் மார்னிங் 7 to 7:20 இந்த எக்ஸசைஸ், ஐ எக்ஸசைஸும் பிரீத்திங் எக்ஸசைஸும் நடத்துறோம். இந்த வீக்குக்கு நடத்துவோம். நீங்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணி அவங்க கூட செய்யுங்க. அதுல கொஞ்சம் லாஃப்டர் யோகா, கிளாப்பிங் யோகா, ஜாலியா ஜம்ப் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நீங்க கூச்சப்படாம செஞ்சா செய்யலாம். இல்லாட்டி இந்த பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வீட்டுல ரெகுலரா பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு வந்து உட்கார்ந்து இந்த பிராக்டிஸை கத்துக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதனோட எஃபெக்ட் எங்க இருக்கணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்றதுல இருக்கும். டெய்லி 10 மினிட்ஸ் இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. உங்க ஹோல் பாடி மைண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே, செய்யலாமா? ஓகே, குட், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீக் நம்ம மைண்ட் பத்தி பார்க்கலாம். இப்ப பிசிக்கல், நெக்ஸ்ட் வீக் மைண்ட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, ஏன் அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, எப்படி அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு செஞ்சிடலாம். கண்ணை மூடிக்கோங்க. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, பி ஹாப்பி. ஓகே, 1 வீக் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. சரியா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஏஜ், இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அம்மா அப்பா சொன்னாலும் சரி, டீச்சர் சொன்னாலும் சரி, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்பாங்க. ஓகேவா? சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருப்பாங்கல்ல, இந்த விஷயம் அவங்களுக்கு போகணுமா, அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணணுமா, அவங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, செல்போன், டிவி, ஏதாவது ஒன்று ஷார்ட்ஸ், ரீல்ஸையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மேக்சிமம். ஓகே, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆகும், அதை கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். பாய், see you next week. வாழ்க வளமுடன் ஐயா. ஷார்ட்டா வாழ்த்திடுறோம். ஆமா, சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கு நல்ல சிறப்பா கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ்ன்னு சொன்னாங்க. கண்ணை மூடி ஐயா வாழ்த்தலாம். பூர்வ மத்தியில மனசு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சுவாசத்தை கவனிங்க. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக நமக்கு கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. உலக நல வாழ்த்து பாடிடவா ஐயா? ஐயா உலக நல வாழ்த்து பாடுங்க. பாடுங்கம்மா. சில்ட்ரன்ஸ் யாராச்சும் பாடுறதுக்கு இருந்தாங்கன்னா யாராவது பாடுங்க. பாடுறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. யாராவது உலக நல வாழ்த்து பாடுறவங்க தெரிஞ்ச ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே